வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கேபி அவர்கள் எழுதிய சாகச மோகினி. அவருடைய வழக்கமான மோகினி கதையை போலவே இந்த கதையுமே அவர் எழுதியிருக்காரு. இதுல நிறையவே அமானுஷ்யங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. எந்த வழியும் தட்டுப்படவில்லை. இன்றைக்கு பணம் கொடுக்காவிட்டால் அவமானப்பட நேரும். சரவணன் வராந்தா தூணில் சாய்ந்து உட்கார்ந்து தெரு வாசற்படியை பார்த்து கொண்டிருந்தான். மிகவும் பழமை வாய்ந்தது சரவணனின் குடும்பம். ஒரு காலத்தில் அந்த கிராமத்தின் பெரும்பான்மையான பகுதி அந்த குடும்பத்துக்கு சொந்தமானதாக இருந்தது. கிராமத்து பரதேவதையான அம்மன் கோவிலும் அதன் கிழக்கு திசையில் உள்ள விஷ்ணு கோவிலும் புளியக்காட்டு மடத்துக்கு சொந்தமானவை. புளியக்காட்டு மடம் என்பது ஒரு வீட்டின் பெயர். கடற்கரையில் முடிவடையும் கிராமத்தின் செம்மண் பாதையை ஒட்டி மோகினி கோவிலின் வலதுபுறமாக மற்றொரு பாதை பிரிந்து செல்கிறது. அந்த மோகினி கோவிலும் மிகவும் பழமை வாய்ந்ததுதான். ஏறத்தாழ 4க்கு 4 சதுரத்தில் ஓராள் உயரமுள்ள மண்டபத்தில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருந்தது. பார்வைக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய அந்த விக்கிரகத்தின் மீது பக்தர்கள் தூவும் சிவப்பு நிற குங்குமம் படிந்து பயங்கரத்தை மேலும் அதிகமாக்கவே செய்தது. அந்த கோவில் வாசலில் கூர்மையான பற்களை கொண்ட ஏதோ ஒரு அசுரனின் உருவம் செதுக்கப்பட்டு இருந்தது. அந்த அசுர வடிவம் இப்பொழுதும் துடித்துக் கொண்டிருப்பதாகவே தோன்றும். மோகினி கோவிலுக்கு முன்னால் பிரமாண்டமான ஆலமரம் ஒன்று இருந்தது. மேற்கு புறமாக சற்று சாய்ந்து வளர்ந்திருந்த அந்த மரத்தை தாங்கும் தூண்கள் மாதிரி ஏறத்தாழ மரத்தின் அளவுள்ள விழுதுகள் சுற்றிலும் மண்ணுக்குள் ஆழ்ந்து இறங்கி இருந்தன. நிலா வெளிச்சமுள்ள இரவுகளில் ஆலமரத்தின் அடிப்பகுதி மற்றும் கோவில் சுவர்களில் பாம்புகள் ஆங்காங்கே ஊர்வதையும் தொங்குவதையும் பெருசுகளில் ஒரு சிலர் பார்த்திருக்கிறார்கள். வயதான பெரியவர்களை கூட இப்பொழுதெல்லாம் இருட்டிய பிறகு அந்த வழியாக நடப்பதில்லை. அங்கிருந்து திரும்பும் பாதை சற்று தொலைவு நீண்டு பிறகு மேற்கு திசையில் திரும்பி பிரமாண்டமான ஒரு புளிய மரத்தின் அடியில் சென்று முடிவடைந்தது. அதையொட்டிய பகுதியில் தான் இருந்தது சரவணனது வீட்டின் தெரு வாசற்படி. 25 வயதான சரவணன் அழகான தோற்றம் கொண்டவன். அவனது குணங்களும் அப்படியே தான். மோசம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. சரவணனின் அப்பா வடக்கு திசையை சேர்ந்தவர். கோவில் பூசாரியாக அந்த கிராமத்துக்கு வந்தவர். சரவணனுக்கு 2 வயதாக இருந்தபொழுதே அவனது அம்மா இன்னதென்று கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு நோய் பிடித்து இறந்து போனார். அதனால் மனமுடிந்த அப்பாவும் விரைவிலேயே காணாமல் போனார். அதன் பிறகு வீட்டில் இருந்தவர்கள் தாத்தாவும் பாட்டியும் தான். அதற்குள்ளாகவே குடும்பம் வறுமையை அனுபவிக்க தொடங்கியிருந்தது. சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்பை பரம்பரையாகவே அவர்கள் குறிப்பிட்ட 2 குடும்பத்தினரிடம் ஒப்படைத்திருந்தனர். காலப்போக்கில் பராமரித்தவர்களை அவற்றின் உரிமையாளர்களாகி போனார்கள். இந்த சூழ்நிலையில் தாத்தாவும் இறந்தபொழுது சரவணனின் துரதிருஷ்டம் ஆரம்பமானது. மோகினி கோவிலை ஒட்டியுள்ள பகுதி மற்றும் தாமர குளத்தை காரியஸ்தர் ராமசாமி கைப்பற்றி கொண்டார். விஷ்ணு கோவிலும் அதையொட்டிய பகுதியையும் இன்னொரு காரியஸ்தரான வீராசாமிக்கு சொந்தமாகி போயின. இந்த சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்களும் அவர்களிடம் தான் இருந்தன. அதனாலேயே அவை படிப்படியாக அவர்களுக்கே சொந்தமாகி விட்டன. தாத்தாவின் உடல்நிலை மோசமான பொழுது அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சரவணன் ராமசாமியிடமிருந்து அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கடன் வாங்கியிருந்தான். அதற்காக சரவணன் சில பத்திரங்களில் கையெழுத்து போட்டு கொடுக்கவும் நேர்ந்தது. இப்படி எழுதி கொடுத்ததில் அவன் வசிக்கும் பரம்பரை வீடும் உட்பட்டு இருந்தது. இப்படியெல்லாம் செய்தும் அவன் தாத்தா பிழைக்காமல் போனது மற்றொரு சோகம். இப்பொழுது சரஸ்வதி பாட்டி மட்டும்தான் அவனுடன் வீட்டில் வசிக்கிறார். 80 வயதான அவர் தான் வேலைக்காரி கூட இல்லாத அந்த வீட்டின் மொத்த வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறார். வேலைக்கு யாரையாவது வைத்துக் கொள்வதானால் மாதந்தோறும் சம்பளம் என்று எதையாவது தர வேண்டுமே. அதற்கான பொருளாதார நிலை அங்கு சாத்தியமில்லாததான் காரணம். 10 மணி ஆகியிருந்தது. ராமசாமி வருவதாக சொல்லி இருக்கும் நேரம். சொன்னபடி சொன்ன நேரத்தில் டான் என்று வந்து நிற்கப் போகிறார் அவர். கடைசி தவணையாக போன முறை வந்தபொழுது பணம் தர முடியாவிட்டால் வீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் கடனை அடைக்க பணத்துக்கு எங்கே போவது? தனியொரு மனிதனாக இருந்தால் ஊரை விட்டு கூட போகலாம். பாட்டியும் கூட இருக்கிறார்களே. இந்த தள்ளாத வயதில் அவரையும் அழைத்துக்கொண்டு நாடோடியாக திரிய முடியுமா என்ன? அதோ அவர்கள் வந்துவிட்டனர். ராமசாமியுடன் 4-5 பேர் வருகிறார்கள்.
அவர்கள் அவரது அடியாட்களாகத்தான் இருக்க வேண்டும். மொரட்டுத்தனமாக தோற்றமளித்தனர். வீட்டின் முன்புறமுள்ள முற்றப்பகுதியில் வந்து நின்றனர். என்ன சரவணன், பணம் தயாரா இருக்கா? சீக்கிரமா கொடுத்து அனுப்பு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவசரமா போய் ஆகணும். ராமசாமி பேச்சு தொடங்கினார். சரஸ்வதி பாட்டி வீட்டின் உள்ளறையிலிருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார். என்ன பதிலை சொல்வது என்று புரியாதவனாக சரவணன் ராமசாமியை பார்த்தான். அவரோ இடத்தை அளப்பது மாதிரி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தார். எத்தனையோ நூற்றாண்டுகள் புழக்கமுள்ள மடத்தின் வீடு அது. வெளிப்புறம் வீட்டை சுற்றி வராந்தா, வீட்டின் உட்புறம் உள்முற்றம், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏராளமான அறைகள் கட்டப்பட்டு இருந்தன. சுத்தமான தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நிலைவாசல், வாசற்படிகள், கதவுகள், ஜன்னல்கள். பராந்தாவின் தென்புறத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டில் ஒன்று கிடந்தது. 64 வகையான மூலிகை மரங்களின் துண்டுகளால் வடிவமைக்கப்பட்ட கட்டில். தனியாக பெயர்த்தெடுக்க முடியாதபடி சுவரோடு சுவராக அது பொருத்தப்பட்டு இருந்தது. மேற்கூரையில் குறுக்கும் நெடுக்குமாக போட்டிருந்த மரத்துண்டுகள் கூட முறுக்கு கயிறு மாதிரி சிற்ப நாயத்துடன் கடையப்பட்டிருந்தன. இந்த வீட்டை சுற்றி கொண்டு வெளிப்புற சுவர் நின்று கொண்டிருந்தது. காலத்தின் பழமையாலும் சரியான பராமரிப்பு இல்லாதாலும் வெளிப்புற சுற்றுமதில் ஆங்காங்கே பெயர்ந்திருந்தது. தெரு வாசற்படி எந்தவிதமான சேதமும் இன்றி இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தவணை கொடுத்தீங்கன்னா நல்லது. சரவணன் அவர்களை பரிதாபமாக பார்த்து கேட்டான். சரவணன் 3 வயது குழந்தையாக இருந்தபொழுது அன்றைக்கு கணக்கு பிள்ளையாக இருந்த இதே ராமசாமியின் முதுகில் அவன் யானை ஏறி விளையாடி இருக்கிறான். அப்பொழுதெல்லாம் ராமசாமி சரவணின் அப்பா மற்றும் பாட்டியின் முன்னால் கை கட்டி பவ்யமாக நிற்பது வழக்கம். என்ன சொன்னாலும் மறுத்து ஒரு வார்த்தை பேசாமல் தலையை ஆட்டி அப்படியே ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட மனிதர்தான் இன்று தனக்கு முன்னால் மிகவும் கராராக நிற்கிறார். இன்னும் எவ்வளவுதான் தவணை கொடுக்கிறது? வட்டியும் அசலுமா? இப்பவே 1 லட்சம் ரூபாய் ஆகிடுச்சே. இந்த மடத்தை இப்ப வித்தால் கூட 1 லட்சம் கிடைக்காது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்டுக்கிறதால இன்னைக்கு ஒரு நாள் தவணை தரேன். நாளைக்கு நாங்க வரும்பொழுது ஒன்னு பணம் தர தயாராக இருக்கணும், இல்லனா மடத்தை காலி பண்ணி தந்துடணும். ராமசாமி கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவருடன் வந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து வெளியேறினர். வந்தவர்கள் வெளியேறிய பிறகு சரஸ்வதி அம்மாள் மெதுவாக வாசலுக்கு வெளியே வந்தார். என்ன செய்ய போற சரவணா? பாட்டியின் குரலில் வேதனை நிறைந்திருந்தது. பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு தடவை பாட்டியை ஊன்றி பார்த்துவிட்டு வெளியேறினான் சரவணன். தெரு வாசற்படி தாண்டி விரைந்தவன் நேராக போனது அம்மன் கோவிலுக்கு தான். பெரிய பெரிய கருங்கல் துண்டுகளை அடுக்கி வைத்து கட்டியிருந்த அந்த அம்மன் கோவிலை கட்டிய காலம் எதுவென்று யாருக்குமே தெரியாது. அதன் கருவறை வாசல் கூட கருங்கல்லாலேயே செதுக்கப்பட்டு இருந்தது. கதவின் கீழ்கள் காலப்பழமையால் இற்று போயிருந்தன. கருவறைக்கு முன்னால் மண்டபம் ஒன்று இருந்தது. அதன் 6 தூண்களும் ஒற்றை கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டிருந்தன. தூண்களின் மேற்புறத்தில் கருங்கல் பலகைகள் பாவப்பட்டிருந்தன. தூண்கள் ஒவ்வொன்றிலும் கைவிளக்கு ஏந்திய தேவ கணிகையரின் உருவங்கள் ஒட்டி வைத்தது போல் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அம்மன் கோவிலின் மேற்கு புறத்தில் பிரமாண்டமான ஆலமரம் ஒன்று இருந்தது. அதன் கிளைகள் சில கோவில் சுவரை தழுவியவாறு கிழக்கு திசையில் நீண்டிருந்தன. அவற்றிலிருந்த விழுதுகள் மட்டும் கீழ்ப்புறமாக இறங்காமல் போயிருந்தால் கோவில் சுவர்கள் அவற்றால் அழுந்தப்பட்டு புதைந்து போயிருக்கும். கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் அம்மனின் மூக்குத்திக்கல் வெளியிலிருந்து பார்த்தாலே பளபளத்தது. அன்று அந்த நேரம் வரையில் அவன் எதுவுமே சாப்பிடவில்லை. கடனை அடைக்க பணத்துக்கு என்ன செய்வது என்ற யோசனையில் மூழ்கியிருந்ததால் இரவு முழுக்க உறங்கவும் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவனது கண்கள் தானாகவே மூடிக்கொள்ள தொடங்கின. உடனேயே கருங்கல் தளத்தில் உடம்பை போட்டு கையை மடித்து தலையணையாக்கி படுத்தான். விரைவிலேயே உறக்கத்தில் அமிழவும் செய்தான். அவன் கண் விழித்த பொழுது நேரம் நள்ளிரவாகிவிட்டிருந்தது. நில ஒளி அந்த பிராந்தியத்தையே பகல் போல் ஆக்கிவிட்டிருந்தது. இந்த நேரத்திற்கு மேல் வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தான். எதற்காக போக வேண்டும்? மனம் அவனையே திருப்பி கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தான். கோவிலின் கிழக்குப்புற மூலையில் கிணறு ஒன்று தென்பட்டது. அருகிலேயே நீர் இறைப்பதற்கு தேவையான வாளியும் கயிறும் கிடந்தன. பசியும் தாகமும் உடம்பையும் மனதையும் அலைக்கழித்தன. வாளியை கிணற்றுக்குள் விட்டு இறைத்தான். தாகம் தீர குடித்தான். முகம் கை கால்களை கழுவினான். சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக வாளியுடன் இணைக்கப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்தான். அவனது மனநிலையை இறுகிய அவனது முகம் எடுத்துக்காட்டியது. கயிற்றை எடுத்துக்கொண்டு ஆலமரத்தை நோக்கி நடந்தான். வடக்கு திசையை நோக்கி நீண்ட ஒரு பெரிய கிளையை பார்த்தான். கணுக்கணுவாக தென்பட்ட மரத்தின் மீது கால் வைத்து ஏறினான்.
தரையிலிருந்து ஏறத்தாழ 2 ஆள் உயரத்தில் இருந்த அந்த கிளையில் கயிற்றை கட்டினான். ஒரு தடவை வலுவுடன் இழுத்து பார்த்தான். கயிறு உறுதியானதுதான். திருப்தி ஏற்பட்ட பிறகு அதன் மறுமுனையை சுருக்கு போட்டு கழுத்தில் மாட்டிக்கொண்டான். இனி கீழ்ப்புறமாக குதித்தால் கழுத்தில் உள்ள சுருக்கு தானாகவே இறுகிக் கொள்ளும். அவ்வளவுதான், சுலபம். கயிற்றின் நீளம், அங்கிருந்து தரைக்குள்ள தூரம் இரண்டையும் மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து கொண்ட பிறகு கோவிலின் பக்கம் திரும்பி அம்மனை பார்த்தான். கண்ணை மூடி ஒரு வினாடி தியானித்தவன் சற்றென்று குதித்தான். சரவணன் கயிற்றில் தொங்கினான். ஆனால் கயிற்று சுருக்கு அவனது கழுத்தை இறுக்கி நெருக்கவில்லை. அவனது கால்கள் அந்தரத்தில் தொங்கவில்லை. மாறாக மென்மையான எதன் மீதோ பதிந்திருந்தன. சரவணன் கீழ்ப்புறம் பார்த்தான். 2 பெரிய உள்ளங்கைகளுக்குள் தனது கால்கள் ஊன்றி நின்றிருந்தன. தங்க வளையல்கள் அணிந்த 2 கைகள். அந்த கைகள் விரைவிலேயே மேற்புறமாக உயரவும் செய்தன. அத்தியாயம் 2. யாரது? கீழ்ப்புறமாக பார்த்தவாறே சரவணன் கேட்டான். யாராயிருந்தா என்ன சரவணன், முதல்ல நீங்க கீழே இறங்குங்க. இனிமையான பெண் குரல் ஒன்று கேட்டது. கீழ்ப்புறம் இலைகளின் இடைவெளி வழியாக நில ஒளியில் அழகான 2 கைகளின் முழங்கை பகுதிகள் மட்டும் தெரிந்தன. மீதமுள்ள பகுதிகள் நிழலில் மறைந்திருந்தன. இறங்க மாட்டேன். என்னோட தீர்மானத்தை மாத்திக்கவும் மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நாளை விடியலை பத்தி நான் நினைச்சு பார்க்கவே முடியாது. கழுத்தில் இருந்த சுருக்கை அவிழ்க்கும் நோக்கமில்லாதவனாக பதிலளித்தான் சரவணன். நான் சொல்றதை கேளுங்க. முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது. இந்த வாழ்க்கைங்கிறது வாழறதுக்கானது. நாம் நினைக்கும் பொழுது இப்படி சாகிறதுக்கு இல்லை. அந்த கைகள் மேலும் சற்று உயர்ந்தன. எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் இல்லாத சரவணன் அந்த கைகளின் பாதுகாப்பிலிருந்து நழுவி குதிக்க முயற்சி செய்தான். ஆனால் என்ன ஆச்சரியம், பசையோடு ஒட்டியது மாதிரி அவனது கால்கள் அந்த கைகளிலேயே ஒட்டி கொண்டிருந்தன. அதற்குள் கழுத்தின் சுருக்கம் தானாகவே தளர்ந்து போயிருந்தது. நாளைக்கு காலையில அவங்க என் வீட்டுக்கு வரப்போறாங்க. நானும் பாட்டியும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். அதை தாங்கிக்கிற சக்தி என்கிட்ட இல்லை என்று தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான் அவன். அவ்வளவுதானே, அதுக்கெல்லாம் தகுந்த மாற்று ஏற்பாடு பண்ணிடலாம். நான் தான் சொல்றேனே, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நல்ல வெடிக்கை போங்க. நீங்க என்ன அவ்வளோ பெரிய பணக்காரியா? விடிஞ்சா நான் சமாளிக்க வேண்டியது 1,00,000 ரூபாயே. அது தெரியுமா உங்களுக்கு? அவன் உறுதி குலையாமல் இருந்தான். புரியுது, முதல்ல கீழே இறங்கி வாங்க. அவளது கைப்பகுதி மேலும் உயர்ந்தது. மற்றொரு அதிசயமும் அங்கு நிகழ்ந்தது. சரவணின் கழுத்திலிருந்த கயிற்றின் சுருக்கு நெகிழ்ந்து விலகி தானாகவே உயர்ந்தது. அவளது கைகள் மெதுவாக கீழ்நோக்கி இறங்கின. தரைமட்டத்துக்கு சற்று மேற்புறம் வந்ததும் கைகள் பிரிந்தன. சரவணனது கால்கள் தரையில் பதிந்தன. அப்பொழுதும் அவனுக்கு அந்த கைகளுக்கு உரியவள் யார் என்று தெரியவில்லை. நீங்கள் யார்? உண்மையை சொல்லுங்கள். நடந்ததை வச்சு பார்த்தா சாதாரணமானவங்களா தெரியல. யாராக இருந்தாலும் நான் உங்களை முழுசா பார்க்க விரும்புகிறேன். சரவணன் வற்புறுத்தினான். நில ஒளி நன்கு படும் இடத்திற்கு அவள் மெதுவாக நகர்ந்தாள். சரவணனால் தனது கண்களையே நம்ப முடியவில்லை. தனக்கு முன்பாக நிற்பது உண்மையில் யார்? தேவலோக பேரழகி மாதிரியான ஒருத்தி. கருவண்டின் நிறமுள்ள அவளது கார் கூந்தல் தோலை கடந்து வழிந்து இடுப்பின் பின்பகுதியை தொட்டுக்கொண்டிருந்தது. பிறைநுதல் நெற்றியின் கீழ் வானவில்லை தோற்கடிக்கும் புருவ கொடிகள். தேவியின் சிற்பத்தில் காணப்படுபவை போன்ற கண்கள். நுனி வளைந்த எள்ளின் பூ போன்ற மூக்கு. அதற்கு கீழே 2 பூவிதழ்களை ஒட்ட வைத்தது போன்ற அதரங்கள். வலம்புரை சங்கு போன்ற கழுத்து. மிகவும் சன்னமான வெண்ணுடைக்குள் ஒளியாதிருந்த இளமை. எப்படிப்பட்ட தவசிலனையும் அலைக்கழிக்க செய்யும் தொப்புள் கொடி. அதன் மையத்திலிருந்து கீழ்நோக்கி இறங்கும் மிகவும் சன்னமான தங்க நிற முடி இழைகள். ஏதோ ஒரு கந்தர்வன் இயற்றிய கவிதை போல் இருந்தாள் அவள். சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சரவணின் குரலில் கோபம் தெரிந்தது. அப்பொழுது குளிர்ந்த காற்று வீசியது. ஆளிலைகள் தங்களுக்குள் ஏதோ ரகசியம் பேசிக்கொண்டன. எங்கிருந்தோ வந்த பாலைப்பூவின் நறுமணம் அந்த பகுதியை சுகந்தமாக்கியது. பேரை கேட்டீங்கன்னா வசந்தி. இங்க எதிர்பாராம உங்களை சந்திக்க நேர்ந்தது, அவ்வளவுதான் அவள் பதிலளித்தாள். இந்த ராத்திரி வேளையில அம்மன் கோவிலுக்கு வர உங்களுக்கு பயமா இல்லையா? சரவணன் கேட்டான். நான் எதுக்கு பயப்படணும்? அம்மன் என்னை எதுவும் பண்ண மாட்டார். அவள் கோவிலை பார்த்தவாறே பேசினாள். அந்த சுற்றுப்புறம் முழுவதுமே பால் போன்ற நில ஒளியில் மூழ்கி கிடந்தது. அருகில் இருந்த குளத்தில் தாமரை மொட்டுகள் மலர்வதற்கு தயாராகி கொண்டிருந்தன. நிலவை பார்ப்பதற்காக ஆம்பல் பூக்கள் தலையை உயர்த்தியபடி நீரில் எழும்பி நின்றிருந்தன.
நில ஒளியும் நட்சத்திரங்களின் ஒளியும் அலைகடிக்கும் குளத்து நீரில் பிரதிபலித்து ஆயிரமாக பளபளத்தன. சரவணன் விஷ்ணு கோவிலை பார்த்தான். அதை ஒட்டியிருந்த வீடுகள் எதிலும் ஒரு பொட்டு வெளிச்சம் கூட தட்டுப்படவில்லை. எல்லோரும் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கலாம். ஒருவேளை வசந்தியும் அந்த வீடுகளில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவளாக இருக்கலாம். புரியல, உண்மையில நீங்கள் யார்? எனக்கு விவரம் தெரிஞ்சே ஆகணும். இல்லனா நான் மறுபடியும் என்னுடைய பழைய தீர்மானத்தை தொடர வேண்டியிருக்கும் என்ற சரவணன் தாமரை பூக்கள் நிறைந்த குளத்தை நோக்கி நடந்தான். அது மிகவும் ஆழமான குளம். ஏரியிலிருந்து மண்ணுக்கு அடியிலுள்ள பாதை வழியாக இந்த குளத்துக்கு முதலைகள் அவ்வப்பொழுது வருவதுண்டு என்று ஊரார் சொல்லி கேள்விப்பட்டிருந்தான். ஏகத்துக்கு மது வருந்திய ஒருவர் ஒருமுறை இந்த குளத்து நீரை அசிங்கப்படுத்த முயன்ற பொழுது அவரை முதலையொன்று கவ்விக்கொண்டு போனதாக கூட ஒரு கதை ஊருக்குள் நிலவுகிறது. சரவணா, கொஞ்சம் நில்லுங்க. உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன். முதல்ல நாம உங்க வீட்டுக்கு போகலாம். அங்க வயசான உங்க பாட்டி மட்டும் தானே இருக்காங்க. வசந்தி பாதையின் குறுக்காக நின்று கொண்டு அவனை வழிமறித்தாள். பாட்டி என்றதும் சரவணனின் மனதில் ஒரு சலனம் தோன்றியது. என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு கணம் தடுமாறினான். வாங்க சரவணன், நானும் உங்க கூட வரேன், வசந்தி சொன்னாள். எங்க வரேன்னு சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு தான். நான் உங்க பாட்டியை பார்த்து ஆறுதல் சொல்லணும். வேண்டாம், பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது உங்க நினைப்பு. என்ன பார்த்தா உங்க பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? எந்த விதமான பயமும் வேண்டாம். வேணும்னா என்னை தொட்டு பாருங்க. அவள் அவனை மிக நெருங்கி வந்தாள். அவளது உடை மூடாத உடல் பகுதிகளின் வனப்பை கண்டவன் ஓரடி பின்னுக்கு நகர்ந்தான். அவள் அவனை நெருங்கிய பொழுது சலங்கைகள் நாதம் எழுப்பின. அம்மாடி, அவளது கழுத்தில் எவ்வளவு நகைகள்! எல்லாமே பழங்கால வடிவிலானவை. அவளது கைகளில் இருந்த வளையல்கள் பாம்புகள் சுருண்டு கிடப்பது போல இருந்தன. அவள் அப்பொழுது அணிந்திருந்த நகைகளின் மதிப்பு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் இருக்கும். சரவணன், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா இதுல இருந்து கொஞ்சத்தை கொடுத்துட்டா போகுது. என்ன, இப்போவாவது நம்பிக்கை வந்துருச்சா? இந்த வார்த்தைகள் சரவணனுக்குள் ஆறுதலையும் ஆசையையும் கிளறி விட்டன. அது அவனது கண்களில் தெரியவும் செய்தது. சரி, நடங்க, நான் உங்க பின்னாலேயே வரேன், அவள் சொன்னாள். சரவணன் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினான். அம்மன் கோவிலின் வெளிமதிலை கடந்து வீட்டை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையில் விரைந்தான். திடமென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. தனக்கு பின்னால் யாரும் நடப்பதாக தெரியவில்லையே. ஒருவேளை வந்தவள் என்னை ஏமாற்றி விட்டாளோ? சரவணன் திரும்பி பார்த்தான். சந்தேகமே வேண்டாம், நான் உங்க பின்னாலேயே தான் வந்துட்டு இருக்கேன், வசந்தியின் வார்த்தைகள். எனினும் அவள் நடக்கும்பொழுது சலங்கைகளின் சத்தம் இப்பொழுதும் கேட்கவே இல்லை. அடர்ந்த இருளில் காய்ந்த சருகுகளை மிதித்தபடி கனமான இதயத்துடன் நடந்து கொண்டிருந்தான். நாளைக்கு அவர்கள் வரும்பொழுது நகைகளை தருவதற்கு ஒருவேளை வசந்தி ஒப்புக்கொள்ளாவிட்டால், அப்படியே தந்து விட்டாலும் இவளை எதிராளிகள் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்களா? வசந்தி தன் வீட்டில் இருப்பதை விசாரித்து அறிந்து அவளது பெற்றோர் வந்து அழைத்து கொண்டும் போகலாம். அவளை கடத்தி வந்ததாக தன் மீது புகாரும் சொல்லலாம். நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் உங்களை ஏமாற்றவும் மாட்டேன். சரவணன் வியப்பின் உச்சத்துக்கே போய்விட்டான். தனது மன ஓட்டத்தை அவள் எப்படி புரிந்து கொண்டாள்? வீட்டின் தெரு வாசற்படியே அடைந்தனர். வராந்தாவில் நிலவிளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அதன் அருகிலேயே சரஸ்வதி பாட்டி உட்கார்ந்திருந்தார். விளக்கு வெளிச்சம் பாட்டியின் வலது கண்ண பகுதியில் மோதி பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. சரவணன் நேராக பாட்டியிடம் சென்றான். அவனை பார்த்ததும் பாட்டி சுவரை பிடித்தபடி எழுந்தார். எங்கப்பா போயிருந்த? நடுராத்திரி ஆகியும் உன்னை காணமேனு எவ்வளவு பதச்சு போயிட்டேன் தெரியுமா சரவணா? பாட்டி சோர்வடைந்த குரலில் பேசினார். எங்கே இருந்தாவது பணம் புரட்ட முடியுமான்னு பார்க்க போனேன் பாட்டி. ராமசாமியும் அவங்க ஆட்களும் விடிய காலையில் வந்து நிப்பாங்களே. சரவணன் பின்னால் திரும்பி பார்த்தபடி பேசினான். வசந்தி இருட்டான பகுதியில் நின்று கொண்டிருந்தாள். அவள் அப்படி செய்தது சரவணனுக்கும் நல்லதாகவே தோன்றியது. இவள் இங்கு இருப்பதை பாட்டி தற்சமயம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. இல்லாவிட்டால் துருவி துருவி எதையாவது கேட்டுக்கொண்டே இருப்பார். சரவணன் வராந்தாவுக்கு வந்தான். சரஸ்வதி பாட்டி உள்ளறைக்கு வந்தபொழுது அங்கிருந்த விளக்கில் எண்ணெய் திருந்து வறண்ட திரிப்புகையுடன் எரிய தொடங்கியிருந்தது. சரவணன் விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை தூண்டிவிட்டான். சாப்பிடலையா சரவணா? பாட்டி கேட்டார்.
வேண்டாம் பாட்டி, நான் வரும்பொழுதே சாப்பிட்டுட்டேன். பொய் சொன்னான். சரி, போய் படுத்துக்க என்ற பாட்டி வடக்கு பகுதியில் உள்ள தனது படுக்கையறையை நோக்கி நடந்தார். பாட்டி ஒருவேளை வசந்தியை பார்த்திருப்பாரோ? சரவணனுக்குள் சந்தேகம் தோன்றியது. வழக்கமாக தான் படுக்கும் அறைக்கும் வந்தான் சரவணன். அங்கிருந்த நிலவிளக்கை ஏற்றும் பொழுது அறையின் தாழ்பாலை யாரோ போடுவது தெரிந்து திரும்பினான். வசந்தி அவனுக்கு பின்னால் மிகவும் நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். இங்க எதுக்கு வந்தீங்க? சரவணன் கேட்டான். நான் வேற எங்க போறது, எங்கே படுத்துக்கிறேன். அவள் அவனது கட்டிலில் அமர்ந்தபடி பேசினாள். சரி, படுத்துக்குங்க, மிச்சத்தையெல்லாம் விடிஞ்ச பிறகு பேசிக்கலாம். படுத்தான். சற்று நேரத்திற்குள் அவனது மார்பின் மீது கையொன்று வந்து விழுந்தது. பூ போன்று மிருதுவான கை. சரவணன் மந்திரத்தால் இயக்கப்பட்டது போல் தூக்கத்தில் அமிழ்ந்தான். காலையில் கண் விழித்தான். வீட்டின் தென்புறம் உள்ள குளத்துக்கு போய் காலை கடன்களை முடித்தான். வீட்டுக்கு திரும்பிய பொழுது சூடான இட்லியும் சாம்பாரும் காஃபியும் ஆவி எழுப்பிக் கொண்டிருந்தன. இதெல்லாம் ஏது? அவன் சரஸ்வதி பாட்டியிடம் கேட்டான். இங்க பார், யார் வந்திருக்காங்கன்னு. உன்னோட மாமா பொண்ணு இவ சொல்லதை வச்சு பார்த்தா தூரத்து சொந்தங்கிறது உண்மைதான். எல்லாம் இவளோட கைப்பக்குவம் தான். அவன் தலையை நிமிர்த்தினான். வசந்தி சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தாள். சாப்பிட உட்கார்ந்தான். காஃபி குடித்து கை கழுவி விட்டு வந்தபொழுது வாசலுக்கு வெளியே பேச்சு குரல்கள் கேட்டன. சரவணா, சரவணா! பழைய கணக்கு பிள்ளை ராமசாமியின் குரல் ஒலித்தது. அத்தியாயம் 3. அவங்க வந்துட்டாங்களே, என்ன செய்யலாம் என்றவாறே வசந்தியின் முகத்தை பரிதாபமாக பார்த்தான் சரவணன். கூடவே தன்னை சாக விடாமல் தடுத்து இப்படி ஒரு இக்கட்டில் நிற்க வைத்து விட்டாளே என்ற கோபமும் அதில் தெரிந்தது. சரவணா, உன்னைதான் கூப்பிட்டேன், வெளியில வரையா இல்லையா? ராமசாமியின் குரலில் பொறுமையின்மை புலப்பட்டது. வா தம்பி, வெளியில. எங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லாம தினமும் வந்து உன்னை பார்த்துட்டு போறோம்னு நினைச்சிட்டு இருக்க. வா, வந்து உன் திருமுகத்தை காட்டு, தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறோம். ராமசாமியுடன் வந்தவர்களில் ஒருவர் கிண்டலாக குரல் கொடுத்தார். கண்டபடி பேசி தாக்கிவிட்டு தன்னையும் பாட்டியையும் வீட்டை விட்டு விரட்டப் போகிறார்கள். அதற்கெல்லாம் இவர்கள் கொஞ்சமும் தயங்க மாட்டார்கள் என்பதும் தெளிவாக தெரிந்தது சரவணனுக்கு. நடக்கப் போவதை நினைத்த பொழுதே உடல் குன்றியது. கூப்பிடுறாங்கள, போங்க, போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க. வசந்தி எதுவும் தெரியாதது போல பேசினாள். பயப்படாதீங்க, நான் ஒருத்தி இருக்கேனே என்று இரவில் கூறிய வசந்தியா இப்பொழுது இப்படி பேசுகிறாள்? என்ன செய்யலாம்? கடைசியில் எது வந்தாலும் சரி என்று நினைத்தவனாக முற்றத்தை நோக்கி நடந்தான். வெளியே கோபம் நிறைந்த கண்களுடன் ராமசாமியும் அவரது கூட்டாளிகளும் நின்று கொண்டிருந்தனர். கடா மீசை வைத்த தடியன்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், முடியல. தயவு செஞ்சு என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க. சரவணன் மிகவும் பணிவான குரலில் பேசினான். உடனே ராமசாமி அதற்கு பதில் சொல்ல வாயை திறந்தார். ஆனால் வார்த்தைகள் எதுவும் வெளியே வரவில்லை. கண்களை உருட்டி விழித்தவாறே அவர் சரவணனை நெருங்கினார். அப்பொழுதும் அவரது உதடுகள் அசைந்து கொண்டிருந்தன. ஆனால் பேச்சு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. உதடுகளை நாக்கால் தடவி ஈரப்படுத்தி கொண்டார் ராமசாமி. மேலும் என்னென்னமோ முயற்சிகள் செய்தார். வார்த்தைகள் எதுவும் அவரிடமிருந்து புறப்படுவதாக தெரியவில்லை. உடனே தனது கூட்டாளிகளின் பக்கம் திரும்பிய ராமசாமி சரவணனை பிடிக்குமாறு சைகை செய்தார். ஒருவன் அவரது கட்டளை நிறைவேற்ற முனைந்தான். அப்பொழுது ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அப்படி வந்தவன் யாரோ அழகாக தூக்கி வீசி எறிந்தது போல் அந்தரத்தில் உயர்ந்து தெரு வாசற்படியில் போய் பொத்தென்று விழுந்தான். உடனே மீதமிருந்த 4 பேரும் சரவணனை நோக்கி நகர்ந்தனர். கண்மூடி திறப்பதற்குள் அவர்களுக்கும் அதுவே நிகழ்ந்தது. அந்தரத்தில் பறந்த 4 பேரும் ஒருவருக்கொருவர் கைகலப்பில் ஈடுபட்டது போல் காயங்களுடன் தரையில் விழுந்தனர். இதையெல்லாம் பார்த்த ராமசாமிக்குள் பயம் உயரத் தொடங்கியது. நடப்பதை கவனித்த சரவணனும் ஏகத்துக்கும் பயந்து போயிருந்தான். இங்கு என்னதான் நடக்கிறது? கீழே விழுந்த ஒவ்வொருவரும் மிகவும் சிரமப்பட்டு எழுந்தனர். யாரிடம் விளையாடுகிறாய்? உன்னை கொன்று விடுவேன் கொன்று என்று சைகையால் மிரட்டி கையை ஓங்கினார் ராமசாமி. மறு வினாடி உயர்ந்த கை உயர்ந்தபடியே நின்றுவிட்டது. அப்பொழுதுதான் அங்கு ஏதோ விபரீதம் நிகழ்வதை உணர்ந்தார். தெருவாசற்படி நோக்கி விரைவாக நடந்த ராமசாமி மீண்டும் திரும்பி சரவணனை பார்த்தார். ஆனால் இந்த முறை சைகை காட்டக்கூட பயந்தார்.
எப்படியோ ஒரு வழியாக அவர்கள் தெரு வாசற்படி கடந்து வெளியேறினார்கள். சற்று தொலைவு நடந்தவர்கள் ஒரு புளிய மரத்தடியில் ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்தனர். இப்பொழுது ராமசாமியால் நன்றாக பேச முடிந்தது. ஆமா, அங்கே என்னதான் நடந்தது என்று தனது கூட்டாளிகளை பார்த்து கேட்டார். என்னன்னு புரியல, நீங்களும் பயந்து போன மாதிரி தான் இருந்தீங்க. ராமசாமியுடன் வந்தவர்களில் மிகவும் பலசாலியான முனியாண்டி சொன்னான். உண்மைத்தான், என்னாலையும் பேச முடியாம போச்சு. அவனை மிரட்டத்துக்காக தூக்கின கையை கூட மடக்க முடியல. ராமசாமி தனது வலது கையை நீட்டி உதறியபடி பேசினார். எங்களை யாரோ குண்டுக்கட்டா தூக்கி வெளியே எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, மற்றொருவன் கூறினான். எங்களை தூக்கி எறிஞ்ச கை முரட்டுத்தனமானது இல்லை, பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை கை மாதிரி. கழுத்தை தடவியவாறே தங்கவேல் சொன்னான். இந்த தங்கவேல் ஒரு காலத்தில் குத்துச்சண்டை வீரனாக இருந்தவன். ஒரே நேரத்தில் 5 பேரை சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவன். அனாயாசமாக ஒவ்வொருவரின் கை கால் என்று லாவகமாக பிடித்து சுழற்றி வீசி எறியக்கூடியவன். அங்க ஏதாவது பிசாசுங்க குடியிருக்கலாம். எந்த காலத்திலே செத்து போனவங்களுடைய சாந்தி அடையாத ஆவிங்க, ராமசாமி கூறினார். நீங்க சொல்ற அளவுக்கு வலுவான எந்த மனுஷனும் அந்த வீட்டில் வாழ்ந்ததா எனக்கு தெரியல. முனியாண்டி தன் கருத்தை சொன்னான். சரி, அதையும் பார்த்துடலாம். நம்ம யானைப்பாகன் முருகையா இருக்காரே, அவர்கிட்ட பேசிட்டு மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்க்கலாம். ராமசாமி ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக அங்கிருந்து எழுந்தார். தேடி வந்தவர்கள் வெளியேறிய பிறகு தனது அறைக்கு வந்த சரவணன் வேட்டி சட்டையை மாற்றினான். எங்க போற சரவணா? சரஸ்வதி பாட்டி கேட்டார். நம்ம வீட்டில் இப்ப 3 பேர் இருக்கோமே, சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்க வேணாமா? சரவணன் வசந்தியை பார்த்தவாறே பதில் சொன்னான். என்னை நினைச்சிட்டு தான் இப்படி சொல்றீங்களா? வசந்தி கேட்டாள். ஆமாம், பட்னிங்கிறது எங்களுக்கு பழக்கமான விஷயம். ஆனா நீங்க அப்படி இல்லை. அதற்கு பதில் எதுவும் சொல்லாத வசந்தி கண்ணால் ஜாடை காட்டி அவனை அறைக்குள் வர சொன்னாள். அந்த அழைப்புக்கு ஏதோ ஒரு பிரத்யேக அர்த்தம் இருக்கும் என்று நினைத்த சரவணன் உடனடியாக தனது படுக்கை அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தான். சரஸ்வதி பாட்டி சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக அடுக்கலையை நோக்கி நடந்தார். அவன் அருகே வந்த வசந்தி சுவர் பக்கமாக கையை நீட்டி தொட்டாள். அப்பொழுது சரவணனுக்கு ஒரு காட்சி தென்பட்டது. அங்கிருந்த ஒரு பெரிய ஆணியில் முந்தைய இரவில் அவள் அணிந்திருந்த நகைகள் எல்லாம் வரிசையாக தொங்கிக் கொண்டிருந்தன. அதிலிருந்து வளையல் ஒன்றை எடுத்து சரவணனிடம் கொடுத்தாள் வசந்தி. அவன் கையில் வாங்கிய வளையலை உற்று பார்த்தான். 1/2 அங்குல அகலமுள்ள தங்க வளையலில் நுட்பமான வேலைப்பாடுகள் இடைவெளியின்றி செய்யப்பட்டிருந்தன. சங்கு சக்கரம் போன்ற சின்னங்கள் மிகவும் அழகான கலைநயத்துடன் தடவி பார்த்தால் கையில் தட்டுப்படும் அளவில் பொறிக்கப்பட்டிருந்தன. இதை விற்க வேண்டாம், அடமானம் வச்சால் போதும். சுத்த தங்கம். அதுவும் உங்களுக்கு இப்பொழுதைக்கு தேவையான பணத்தை மட்டும் வாங்கினால் போதும், வசந்தி சொன்னாள். அந்த ராமசாமி திரும்ப வருவாரா மாட்டாரா? முதல்ல அதை சொல், சரவணன் கேட்டான். அதுக்கெனங்க, அவர் பாட்டுக்கு வரட்டும் போகட்டும், நமக்கு என்ன? அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. வீடு தேடி வந்தவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசினாரா? இல்ல எதையாவது கேட்டாரா? வசந்தி கேட்டாள். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அங்கு நான் பார்த்ததெல்லாம் இப்பவும் ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது. சரவணன் வசந்தியின் முகத்தை பார்த்தபடி பேசினான். நேத்து நான் சொன்ன பொழுது நீங்க நம்பினீங்களா? வசந்தி கேட்டாள். என்னன்னு சொன்னீங்க? சரவணன் அவளது கண்களை பார்த்தபடி கேட்டான். இந்த கண்கள் எவ்வளோ அழகாக இருக்கின்றன. அவனது உதடுகள் மந்திரித்தன. கண்களை பத்தி என்ன சொன்னீங்க இப்ப? அவள் திடுமென்று கேட்டாள். நான் ஒண்ணுமே சொல்லலையே. சரவணன் அவளது கேள்வியால் வியப்பு அடைந்தான். அப்ப கிளம்புங்க. இந்த வளையல் எதுன்னு பணம் கொடுக்கிறவர் கேட்டால் இந்த வீட்டு பூஜை அறையிலிருந்து எடுத்துட்டு வரதா சொல்லுங்க. நான் கொடுத்து அனுப்பினதா ஒருபொழுதும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? வசந்தி எச்சரித்து அனுப்பினாள். சரவணன் வளையலுடன் புறப்பட்டான். அந்த கிராமத்து விஷ்ணு கோவிலின் கிழக்கு பகுதியில் இருந்தார் அடகு கடைக்காரர். விக்னேஸ்வரன் என்று பெயர். கழுத்தறுப்பவர், கூர்மையான கத்தி என்றெல்லாம் அந்த கிராமத்தினர் அவருக்கு பட்ட பெயர் சூட்டியிருந்தனர். வட்டி விஷயத்தில் அந்த அளவுக்கு கராரான பேர் வழி அவர். அவரிடம் அடகு வைக்கும் பொருளை அடகு வைப்பவர்கள் ஒருபொழுதும் மீட்டி எடுக்க முடியாது. இதுதான் நடைமுறை. ஓரளவுக்கு பெரிய வீடு அவருடையது. உழவு மாடுகளையும் குதிரை வண்டிகளையும்
வாடகைக்கு விடுவது அவரது உபத்தொழில். சரவணன் அவரது வீட்டின் தெரு வாசற்படியை தாண்டும் பொழுது விக்னேஸ்வரன் வீட்டு வராந்தாவில் போட்டிருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறே வெற்றிலை பாக்கை குதைப்பி ரசித்துக் கொண்டிருந்தார். சரவணன் வருவதை அவர் கவனித்தார். அவசரமாக வெற்றிலை எச்சிலை கோலாம்பி என்கிற எச்சில் பாத்திரத்தில் துப்பிவிட்டு, யார், சரவணனா இது? வாங்க வாங்க, என்ன விசேஷம் இந்த பக்கம் என்று வரவேற்றார். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுதான் சரவணன் பதிலளித்தான். அடமானம் வைக்கிற அளவுக்கு உங்க வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கா என்ன? விக்னேஸ்வரன் ஏனோ தானோ என்ற மனநிலையில் கேட்டார். இருக்குங்க என்ற சரவணன் தனது மடியில் இருந்த காகித பொட்டலம் ஒன்றை எடுத்து வராந்தாவில் வைத்தான். விக்னேஸ்வரன் அதை எடுத்து பிரித்து பார்த்தார். வளையலின் பிரகாசம் அவரது முகத்தில் பட்டு பிரதிபலித்தது. இது எங்கிருந்து கிடைச்சது? ரொம்ப நல்லா இருக்கே. தங்கமா? தங்க முலாம் பூசினதா? அப்பொழுதும் அவரது குரலில் இலக்காரம் தொலைத்தது. நீங்களே உரசி பார்த்துக்குங்க. தங்கமா முலாமுன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? உரசி பார்க்காம அப்படியெல்லாம் சுலபமா பணம் கொடுத்துருவனா என்ன? விக்னேஸ்வரன் வளையலுடன் வீட்டுக்குள் போனார். அடமான பொருட்கள் மற்றும் பணம் வைத்துள்ள அறையை திறந்து உரைக்கல்லை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். வளையலை கல்லில் உரசி பார்த்தார். அவரது உரைக்கல்லில் ஒரு நகையை உரசினால் குறைந்தது 1/4 சவரனாவது அந்த கல்லில் ஒட்டி கொள்ளும். அதை மெழுகினால் ஒற்றி எடுத்து தனியாக வைத்துக் கொள்வது அவர் வழக்கம். சரவணன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். வளையல் சுத்தமான தங்கத்தால் ஆனது என்பது அவருக்கு புரிந்தது. இருப்பினும் மேலும் கொஞ்சம் உரசி அதை அப்படியே உரைக்கல்லில் விட்டு வைத்தார். பிறகு தனது பழைய இடத்திற்கு திரும்பி வந்தார். எவ்வளோ பணம் வேணும் தம்பி? விக்னேஸ்வரன் கேட்டார். எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அதிகபட்சமா 1000 ரூபாய் தரலாம். அதுக்கு மாச வட்டி 100 ரூபாய். என்ன சம்மதமா? கொடுங்க போதும். மீண்டும் வீட்டுக்குள் போன விக்னேஸ்வரன் கையில் பணப்பொட்டலத்துடன் திரும்பி வந்தார். சரவணன் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். விக்னேஸ்வரன் தந்த பணப்பொட்டலத்தை அப்படியே வசந்தியிடம் கொடுத்தான். அவள் பொட்டலத்தை பிரித்தாள். என்ன, நான் கொடுத்த வளையலை அவர் எடுத்துக்கவே இல்லையா? வசந்தி பணத்துடன் இருந்த வளையலை வெளியே எடுத்தாள். என்ன, நிஜமாகவா? சரவணன் வியப்புடன் அந்த பொட்டலத்தையே பார்த்தான். அத்தியாயம் 4. அது ஒருவேளை அந்த வளையலை வாங்கி புரட்டியும் திருப்பியும் பார்த்தான் சரவணன். அவரது கண்களில் சந்தேகம் படர்ந்தது. என்னமோ சொல்ல வந்தீங்களே, தயங்காம சொல்லுங்க. வசந்தி தூண்டிவிட்டாள். இல்ல, இந்த வளையலை அவர் உரைக்கல்ல போட்டு உரசினார். அப்படி உரசினதுல குறைஞ்சது 1/4 சவரன் தங்கமாவது கல்லுல ஒட்டி இருக்கும். ஆனா இதுல உரைக்கல்ல உரசின அடையாளமே தெரியல. வேப்பை அடக்க மாட்டாதவனாக அவள் வளையலை திரும்ப திரும்ப பார்த்தான். அதை இப்படி தாங்க. வளையல் அவருக்கு வேண்டாம்னு தோணி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்க மேல அன்போ பரிதாபமோ ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா அவர் இங்கே வருவார். வசந்தி வளையலை வாங்கி பழையபடியே சுவரில் உள்ள ஆணியில் மாட்டினாள். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க. முதல்ல பாண்டிக்கு நல்லதா 2 புடவை, அப்புறம் உங்களுக்கான வேட்டி சட்டை, அப்புறம் ஒரே ஒரு செட்டு முண்டு, அதாவது கேரள பெண்கள் இடுப்பில் அணியவும் தோளில் போட்டுக்கொள்ளவும் பயன்படுத்தும் ஜதை வேட்டி. இவ்வளோ போதும், வசந்தி சொன்னாள். மத்தியான வேளையில் சரவணன் பக்கத்து டவுனுக்கு பயணம் புறப்பட்டான். ஒரு மாட்டு வண்டியில் திரும்பி வந்தான். வசந்தி குறிப்பிட்ட எல்லா பொருட்களையும் வாங்கியிருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு ராமசாமி அடகுக்காரர் விக்னேஸ்வரின் வீட்டுக்கு வந்தார். இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள். என்ன ராமசாமி, புதுசா ஏதாவது செய்தி இருக்கா? விக்னேஸ்வரன் கேட்டார். பெரிய செய்தியே இருக்கு. இதுவரை வாழ்க்கையில் நடக்காத சம்பவங்கள் நடந்திருக்கு. ராமசாமி பேச்சை தொடங்கினார். பிறகு தான் சரவணன் வீட்டுக்கு சென்றபொழுது நிகழ்ந்த சம்பவங்களை கண்ணும் காதும் ஒட்ட வைத்து ஒரு வழியாக சொல்லி முடித்தார். நம்ப முடியாத அந்த கதையை மர்ம கதை கேட்கும் ஆர்வத்துடன் விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டிருந்தார். அதே நேரம் 2 நாட்களுக்கு முன் சரவணன் தன்னை தேடி வந்ததும் அபூர்வ வடிவிலான தூய தங்கத்திலான வளையல் ஒன்று தந்துவிட்டு பணம் பெற்று சென்றதும் நினைவுக்கு வந்தது. ராமசாமி, கொஞ்சம் இரு, ஏதோ வந்துடுறேன் என்ற விக்னேஸ்வரன் அடுக்கு பொருட்கள் வைத்துள்ள அறையை நோக்கி நடந்தார். அறைக்குள் நுழைந்தவர் முதலில் எண்ணெய் விளக்கை ஏற்றினார்.
சுவர் அலமாரியின் பூட்டை திறக்க சாவி கொத்தை கையில் எடுத்தார். அதிலிருந்து தான் மிகவும் சிறப்பானதாக கருதும் நகைகளை மட்டும் எடுத்து வைக்கும் சிறிய இரும்பு பெட்டியை திறந்து விளக்கை கையில் பிடித்தபடி தான் பத்திரப்படுத்தி வைத்த வளையலை தேடினார். அந்த வளையல் எங்கே தான் போச்சு? விக்னேஸ்வரனின் குரல் அலறல் போல் ஒலித்தது. ஒரு நயா பைசா நஷ்டமடைந்து போனால் கூட அன்றே ஒருவேளை சாப்பாடையே ஒதுக்கி வைப்பவர் விக்னேஸ்வரன். காணாமல் போனது புரிந்தது. பெட்டிக்குள் இருந்த நகைகளை எல்லாம் வெளியே எடுத்து வைத்தும் தேடினார். அகப்படவே இல்லை. ஒருவேளை தான் கனவு ஏதாவது கண்டோமா என்ன என்ற சந்தேகம் தோன்றியது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக உரைக்கலின் மீது ஒற்றி எடுத்த மெழுகை தேடினார். அன்று வளையலை அடகு வாங்கும் போதுதான் முதல் தடவையாக அந்த மெழுகை பயன்படுத்தினார். என்ன ஆச்சரியம்! அந்த மெழுகில் தங்கத்தின் ஒரே ஒரு துணுக்கு கூட இல்லை. என இது ஒரே மாயஜாலமாக உள்ளதே என்று குழம்பியவர் பெட்டியை எடுத்த இடத்திலேயே வைத்து அறையை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தார். வந்துடுறேன்னு போனீங்க, திகிலடைஞ்சு போய் வந்திருக்கீங்க? ராமசாமி கேட்டார். என்னமோ தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னால சரவணன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த வளையலை காணோம். நாளைக்கு அவனே வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? விக்னேஸ்வரன் ஏகத்துக்கும் குழம்பி போயிருந்தார். அதை கவனித்த ராமசாமியின் கண்விழிகள் மேற்புறமாக உயர்ந்தன. அப்படின்னா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்ன சூழ்ச்சி? விக்னேஸ்வரன் கேட்டார். எங்களுக்கு நேர்ந்ததை வச்சு சொல்றதுனா ஏதோ மாந்திரிக சக்தி விளையாடுதுன்னு சொல்லணும். ராமசாமி தயக்கத்துடன் பேசினார். அதுக்கு அவன் எங்கே போய் மந்திரம் கத்துக்கிட்டு வந்தான்? அப்படி இல்லைனா அந்த வீட்டுல ஏதாவது பிசாசுங்க இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இருந்தா அதையும் சோதிச்சு பார்த்துட வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்ணலாம்? விக்னேஸ்வரன் கேட்டார். நம்ம ஜம்புலங்கீதை போய் பார்த்தா என்ன? நம்ம கிட்ட இருந்து மனஸ்தாபத்துல பிரிஞ்சு போய் இப்ப பெரிய மந்திரவாதியா இருக்கிறான். பயங்கரமான வேலைகளெல்லாம் செய்யறானாம். பெரிய குளத்துக்கு பக்கத்துல மலை மேலத்தான் குடியிருக்கான். இப்படி அவனை பத்தி இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமசாமி கேட்டார். பார்க்கலாம். அவன்கிட்ட போகும்பொழுது என்னத்தை கொண்டு போறது? விக்னேஸ்வரன் கேட்டார். அவன் இப்ப எதையுமே விட்டு வைக்கிறது இல்லையாம். உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்கு. அப்படியா சொல்றீங்க? அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போயிடலாம். அப்புறம் இந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது. நம்ம பயணமும் ரகசியமாக இருக்கட்டும். நம்மளை யாரும் அடையாளம் தெரிஞ்சுக்காம இருக்க தலைக்கு முக்காடு போட்டுக்கலாம். அப்ப இன்னைக்கு ராத்திரி கிளம்பிட்டா என்ன? விக்னேஸ்வரன் அவசரப்பட்டார். அப்படியே செஞ்சிடலாம். நான் விளக்கு வச்ச பிறகு வரேன். இருவரும் ஒரே மனநிலையில் தான் இருந்தனர். அங்கிருந்து கிளம்பிய ராமசாமி நேராக வந்து சேர்ந்த இடம் அம்மன் கோவில்தான். கொஞ்ச நாளாக அவர் இந்த பக்கமெல்லாம் வருவதே இல்லை. இன்றைக்கு அம்மனை சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தார். படைப்பதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கினார். அதில் முரட்டுத்தனமான சேவல் ஒன்றும் இருந்தது. பழங்காலத்தில் அங்கு நரபலி கூட நடத்தியதாக அவர் கேள்விப்பட்டிருந்தார். அதெல்லாம் மாறி மாடு ஆடு என்றாகி இப்பொழுது வெள்ளரிக்காய் அறுப்பது வரை வந்துவிட்டது. எனினும் இன்று ஒரு கோழியை பலியிடுவது என்று அவர் தீர்மானித்தார். மாலை நேரத்திற்கு மேல் அம்மன் கோவிலில் வெளிப்புற மதிலை தாண்டி யாரும் உட்புறம் செல்வதில்லை. ஊரில் அப்படி ஒரு வழக்கம். வெகு நாட்களாக பூஜைகள் முடங்கி போனதால் பக்தர்கள் கூட அந்த பக்கம் வருவதில்லை. எனவே தான் கோழியை பலியிடுவது யாருக்கும் தெரியாது என்று நம்பினார் ராமசாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கோவிலே அவருக்கு சொந்தமான நிலத்தில்தான் இருந்தது. பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தவுடன் தனது வேலையாளை கூப்பிட்டார். சங்கரா, நீ போய் சீக்கிரமா தங்கவேலை கூட்டிக்கிட்டு வா. கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாமல் தான் தங்கவேல் வந்து சேர்ந்தான். 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவனை மிகவும் பலவீனமாக்கியிருந்தது. மீண்டும் அதே போன்ற ஒரு மோதலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் என்று அவன் நினைத்ததுதான் காரணம். அவனது கலக்கத்தை ராமசாமியும் உணர்ந்திருக்க வேண்டும். தங்கவேல், நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. இப்போ உன்னை வர சொன்னது ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான். ராமசாமி பேச தொடங்கினார். சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் நாம அம்மன் கோவில்ல ஒரு சேவலை பலியிடணும். எல்லாம் தயாரா இருக்கு என்ற ராமசாமி அவனிடம் ரூபாய் நோட்டுகள் சிலவற்றை எடுத்து கொடுத்தார். விஷயம் ரொம்பவும் ரகசியமா இருக்கட்டும் என்று எச்சரிக்கவும் தவறவில்லை அவர். பலியிட்ட பிறகு கோழிக்கறி தனக்கும் கிடைக்குமே என்று நினைத்தான் தங்கவேல். சொன்னபடியே மாலை நேரத்தில் தங்கவேல் வந்து சேர்ந்தான். இருவரும் கோவிலை நோக்கி நடந்தனர். கோவிலின் வெளிப்புற சுவரை நெருங்கியதும் சுற்றுமுற்றும் பார்த்தனர். யாருமே இல்லை. சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆகாயத்தில் நிலவு மறைந்திருந்தது. கோவிலை சுற்றி வளர்ந்திருந்த புளிய மரங்களும் சற்று தொலைவில் உயர்ந்து ஓங்கி நின்றிருந்த பனைமரங்களும்
அந்த பகுதியையே பயங்கரமாக்கியிருந்தன. இருவரும் கோவிலுக்குள் நுழைந்து மண்டபத்தை ஒட்டிய பலிக்கல்லை நெருங்கினர். இருட்டு தொடங்கிய வேளையில் பூஜை பொருட்களை பலிக்கல்லின் மீது முன்பாக வைத்தனர். தங்கவேல் கால்கள் கட்டப்பட்ட சேவலை பையிலிருந்து வெளியே எடுத்தான். மறு வினாடி இடுப்பிலிருந்த கத்தியின் கூர்மையை நகத்தில் உரசி பரிசோதித்தான். சத்தமே கேட்கக்கூடாது, விஷயத்தை சுமூகமா முடிச்சிடணும், ராமசாமி எச்சரித்தார். சரி என்பதற்கு அடையாளமாக தலையாட்டிய தங்கவேல் கட்டப்பட்டிருந்த கோழியின் கால்களை தன் கால்களால் மிதித்தபடி அதன் கழுத்தை சாய்த்து பிடித்தான். கத்தியை வலது கையால் எடுத்தான். பீச்சி அடித்த ரத்தம் தங்கவேலின் முகத்திலும் தெரித்தன. நிமிடங்கள் சில கடந்தன. போகலாங்களா? கோழிக்கறி மீது இருந்த வேட்கையுடன் தங்கவேல் கேட்டான். போகலாம். அதுக்கு முன்னால் சரவணன் வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது மாற்றம் உண்டான்னு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா அங்கே ஏதாவது நடந்திருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது, ராமசாமி சொன்னார். அப்படின்னா கோழியை என்ன பண்றது? தங்கவேல் கேட்டான். திரும்ப வந்து எடுத்துக்கலாம். சேவலோட உடம்புல இருக்கிற ரத்தம் மொத்தமும் பலிக்கல்லிலேயே வடியிட்டும். அப்பதான் பலிக்கும், பலன் இருக்கும். தங்கவேல் அதற்கு மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. இருவருமாக 3 முறை கோவிலை வலம் வந்த பிறகு அங்கிருந்து வெளியேறினர். திடமென்று அவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. தொடர்ந்து ஏதோ ஒன்று பறந்து வருவது போல் தோன்றியது. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நம்ப முடியாத காட்சிகளாக இருந்தன. தங்கவேலுவின் வழுக்கை தலை மீது கழுத்து அறுபட்ட சேவலின் அலகு வலுவுடன் கொத்தியது. மீண்டும் மீண்டும் கொத்தியது. அடுத்து ராமசாமியின் தலையிலேயும் கொத்தியது. திக்பிரமை அடைந்த இருவரும் ஓடத் தொடங்கினர். சேவல் தலையும் விடாமல் அவர்களை துரத்தி கொண்டே கொத்தியது. படிப்படியாக அவர்களது ஓட்டத்தின் வேகம் அதிகரித்தது. சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்த தங்கவேல் பக்கத்தில் இருந்த குளத்தில் குதித்தான். சேவல் தலையும் விடாமல் துரத்தி குளத்தின் மேற்புறத்தை அடைந்தது. அதற்குள் ராமசாமி விக்னேஸ்வரனின் வீட்டு தெருவாசற்படியை அடைந்து விட்டிருந்தார். விக்னேஸ்வரன் வராந்தாவில் அமர்ந்தபடி லாந்தர் விளக்கின் திரியை ஏற்றி இறக்கி பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார். மூச்சரிக்க ஓடி வந்த ராமசாமி சிறு சிறு இடைவெளிகளுடன் நடந்ததையெல்லாம் அவரிடம் விவரித்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த விக்னேஸ்வரனது முகத்தில் பயம் படரத் தொடங்கியது. நிலைமை எப்படியே போனால் நாம் இந்த ஊர்ல வாழவே முடியாம போயிடும். உடனடியாக ஜம்புலிங்கத்தை சந்திச்சே ஆகணும். விக்னேஸ்வரன் படபடத்தார். ஆட்டுக்குட்டி என்னாச்சு? எல்லாம் தயாரா இருக்கு. முதல்ல ஒரு துண்டு துணி கொடுங்க. தலையிலிருந்து வடிகிற ரத்தத்தை துடைக்கணும். ராமசாமி தனது தலையை கையால் தடவியபடி கேட்டார். விக்னேஸ்வரன் வீட்டுக்குள்ளிருந்து கந்தை துணியொன்றை கொண்டு வந்து கொடுத்தார். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சுமார் 8:30 மணி அளவில் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பெரிய குளத்தின் கிழக்கு பக்கமாகவே அவர்கள் நடந்தனர். செவ்வக திட்டுக்களாக கிடந்த வயல் பரப்புகளை கடந்து பெரிய ஏரி மாதிரி தோற்றமளித்த பெரிய குளத்தை நெருங்கினர். அப்பொழுது சற்று தொலைவில் இருந்த குன்றின் உச்சியில் நிலவு மெதுவாக எட்டி பார்த்தது. ஏதோ சத்தம் கேட்டு சரவணன் வீட்டுக்கு வெளியே வந்தான். எங்கிருந்தோ பறந்து வந்த சேவல் ஒன்று முற்றத்தில் மெதுவாக தரை இறங்கியது. சேவலை நெருங்கிய சரவணன் உடனே பின்புறம் திரும்பி பார்த்தான். அவனுக்கு மிக அருகில் வசந்தி நின்று கொண்டிருந்தாள். அவனை கடந்து முன்புறம் வந்த வசந்தி தனது கையை நீட்டி அந்த சேவலை தரையிலிருந்து உயர்த்தினாள். அத்தியாயம் 5. வசந்தி அந்த சேவலை இடது கையால் பிடித்துக்கொண்டு வலது கையால் அதன் உடலை வருடினாள். சேவலின் கழுத்து பகுதியிலிருந்து இறகுகள் சில உதிர்ந்தன. என்ன இது? ஏன் இப்படி? சரவணன் கேட்டான். பாவம் அப்பாவி சேவல். இதோட கழுத்து பகுதியை பாத்தீங்களா? ஏதோ ஒரு வடு. அங்கே இருந்த சின்ன சின்ன இறகுகள் தான் உதிர்ந்தது. அவள் சம்பந்தமில்லாது போல் பேசினாள். இது எப்படி இங்க வந்தது? ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்கிறத சொல்றதுக்காக இது வந்திருக்கு. இந்த பிரசாதத்தை தேவி ஏத்துக்கல. அவள் பதிலளித்தாள். சரவணனுக்கு எதுவுமே விளங்கவில்லை. வசந்தி தன் கையில் இருந்த சேவலை மேற்புறமாக உயர்த்தி விடுவித்தாள். அது ஒரு பருந்தை போல் மேற்புறம் பறந்து மறைந்தது. சரவணன் இன்னும் ஒன்றும் புரியாதவனாக நின்று கொண்டிருந்தான். சரி வாங்க போகலாம், வசந்தி அவனை அழைத்தாள். இருவரும் தென்புறத்தில் இருந்த சரவணனின் படுக்கையறையை அடைந்தனர். கட்டிலில் அவன் அருகே படுத்துக்கொண்ட வசந்தி ஒரு தளிர்கொடி மாதிரி அவன் மீது பறந்தாள். அதன் சன்னமான மென்மையான வேர்கள் அவனது ரோமத்வாரங்களின் வழியாக ஊடுருவி எலும்புகளை தழுவின. அங்கிருந்து மஜ்ஜைக்குள் ஆழ்ந்து இறங்கின. சொர்க்கலோகத்தின் தாழ்பால் மீது கன்னத்தை பதிய வைத்த அவன் விரைவிலேயே அதற்குள் அமிழவும் செய்தான். மறுநாள் காலையில் குளித்து சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு சரவணன் நேராக கோவிலை நோக்கி நடந்தான். மண்டபத்தூண் ஒன்றில் சாய்ந்து உட்கார்ந்தவன் எதிரில் தென்பட்ட ஆலமரத்தை பார்த்தான்.
அப்பொழுது தான் தற்கொலை செய்ய முயன்ற கிளைக்கும் அங்கிருந்த தரைப்பகுதிக்கும் உள்ள உயரத்தை கவனித்தான். அந்த கிளையில் தன்னை கயிற்றை மாற்றி சுருக்கு போட்டோம். திடுமென்று அவனுக்குள் சந்தேகம் உயர்ந்தது. மேலிருந்து தனது கால் எவ்வளவு தொலைவு கீழ்ப்புறமாக நீண்டிருக்கும்? என்ன, தான் காண்பது கனவா? தரையிலிருந்து சுமார் 12 அடி உயரம் இருக்கும். அவ்வளவு உயரத்திற்கு வசந்தியின் கைகள் எப்படி உயர்ந்தன? கீழே மிதித்து கொண்டு நிற்க உயரமான வேறு பகுதிகளோ விழுதுகளோ கூட அங்கே கிடையாது. சரவணன் சட்டென்று எழுந்தான். நேராக அந்த கிளையின் கீழ் நின்று தனது அனுமானம் சரிதானா என்று சோதித்தான். பிறகு அம்மன் கோவிலை ஒருமுறை சுற்றி வந்தான். அருகில் எங்கும் எந்த உயிருமே இருப்பதற்கான அடையாளம் இல்லை. அம்மன் கோவிலின் தென்மேற்கு மூலையில் சிறிய அறை போன்ற ஒன்று தட்டுப்பட்டது. ஒரு கருவறைக்கு வேண்டிய எல்லா லட்சணங்களும் பொருந்தியிருந்தது. அதற்குள் ஒரு மோகினி குடியிருந்தாள். எத்தனையோ நூற்றாண்டுகளாக அந்த மோகினி கோவிலிலும் பூஜைகள் எதுவும் நடப்பதில்லை. ஆலமரத்தின் வேர்கள் கோவிலின் மீது படிந்து மர இடுக்கில் அமைந்த குகை போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. கோவிலின் வாசல் மட்டும் வேர்களால் மூடப்படாமல் இருந்தது. அந்த பகுதியை நோக்கி நீண்ட வேர்கள் யாரோ பிரித்து நகர்த்தி வைத்தது போல் இருபுறமும் ஒதுங்கி சென்றன. சரவணன் இதுவரை அதன் அருகே சென்றதில்லை. காரணம் என்னவென்றால், சுற்றிலும் காடு மாதிரி மண்டி படமெடுக்கும் பாம்பு போன்ற கள்ளிச்செடிகள் நெருக்கி எடுத்து வளர்ந்திருந்ததுதான். தொலைவிலிருந்து பார்த்தாலே சில சமயம் பாம்பு தரையிலிருந்து எழும்பி படம் எடுத்தவாறு நிற்பது போல தோன்றும். ஒருவேளை அந்த புதர் பகுதிக்குள் உண்மையான பாம்புகள் கூட இருக்கலாம். சரவணன் சற்று நேரம் அங்கேயே நின்று ஒவ்வொன்றையும் ஊன்றி கவனித்தான். அது மோகினி கோவிலாக இருக்கும் பட்சத்தில் அதற்குள் மோகினி சிலை இருக்க வேண்டுமே என்று நினைத்தான். மெதுவாக அந்த குகை கோவிலை நெருங்கினான். உட்புறம் எட்டி பார்த்தான். அதற்குள் சிலை எதுவும் இல்லை. பீடம் காலியாக கிடந்தது. மோகினி கோவில் என்று ஊராரால் அழைக்கப்படுவது விக்கிரகம் எதுவும் இல்லாத வெற்று பீடத்தை தான். ஒருவேளை அது மோகினி கோவில் என்பதே உண்மையோ இல்லையோ என்று கூட நினைத்தான். அல்லது யாராவது மோகினி சிலையை திருடிக்கொண்டு போயிருப்பார்களோ? சரவணன் மேலும் நெருங்கி நின்று கோவிலை ஊன்றி கவனித்தான். அவனது கண்களில் சந்தேகம் படர்ந்தது. விக்கிரகம் இருந்த இடம் மட்டும் தூசியும் பாசமும் இல்லாமல் இருந்தது. பீடத்தில் 2 பாதங்கள் இருந்ததற்கான அடையாளம் தெளிவாக தெரிந்தது. குறுமணலில் நின்று கொண்டிருந்த யாரோ அங்கிருந்து இடம்பெயர்ந்து போனது மாதிரி இருந்தது. சரவணன் நேராக வீட்டை நோக்கி நடந்தான். வசந்தி வீட்டு முற்றத்தில் இருந்த துளசி மாடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். எத்தனையோ வருடங்களாக சீர் செய்யாமல் புல்மண்டி வளர்ந்திருந்த முற்றப்பகுதியை வசந்தியின் கைகள் அழகுபடுத்தி கொண்டிருந்தன. துளசி மாடத்தில் துளசியுடன் காடு போல் வளர்ந்திருந்த களைச்செடிகளையும் பிடுங்கி எறிந்தாள். உலர்ந்து சருகான துளசி இலைகளை வாரி அப்புறப்படுத்தினாள். இவ்வளோ காலையில எங்க போயிட்டு வரீங்க? வசந்தி கேட்டாள். அம்மன் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன், பதிலளித்தான். கோவில்ல காலை பூஜை இருக்கா என்ன? விசாரித்தாள். கிடையாது, சும்மா ஒரு நடை போயிட்டு வரேன். வசந்தி அவனையே பார்த்தபடி நின்றாள். பாட்டி, திடுமென்று உட்புறத்தை நோக்கி குரல் கொடுத்தான். என்ன சரவணா? பாட்டி உள்ளிருந்தபடியே கேட்டார். பாட்டி, நம்ம அம்மன் கோவிலுக்கு தென்மேற்கு பக்கத்தில் இருக்கிற மோகினி கோவில்ல பிரதிஷ்டை கிடையாதா? என்ன பிரத்யேக தன்மை பாட்டி? சரவணன் கேட்டான். இருக்கிறது என்று பாட்டி குறிப்பிட்ட விக்கிரகம் காணாமல் போயிருப்பது அவனுக்குள் ஒரு படபடப்பை ஏற்படுத்தி இருந்தது. அப்படியானால் யாரோ அதை திருடி இருக்கிறார்கள். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அது ஒரு பெரிய கதை என்று பெருமூச்சு விட்ட பாட்டி அங்கிருந்து தூண் ஒன்றில் சாய்ந்து சப்பனமிட்டு உட்கார்ந்தார். பாட்டி, அந்த மோகினி கோவிலுக்கு பக்கத்தில் கருங்கல் சிலை ஒன்று இருந்தது. அது கந்தர்வனோடது. அந்த கந்தர்வனும் மோகினியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்க. ராத்திரி நேரங்களில் இந்த 2 பேரும் கோவில் எல்லைக்குள்ள ஆடி பாடி தெரிஞ்சத பெருசுங்க சில பார்த்துருக்காங்க. பாட்டி அந்த காட்சியை நேரில் பார்த்து கொண்டிருப்பது போல் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு தொடர்ந்தார். கந்தர்வன் ரொம்ப இனிமையா வீணை மீட்டுவார். அந்த மோகினி அதற்கேற்ற மாதிரி நடனமாடுவாள். அம்மன் இந்த காட்சியை பார்த்தவாறே கருவறையிலிருந்து எத்தனையோ தடவை வெளியே வந்திருக்கிறார். அப்புறம் பாட்டி? சரவணன் ஆர்வம் தாங்க மாட்டாமல் கேட்டான். அவனது மனம் அந்த கதையில் லயித்து போனது. அழகான மோகினி ஒருத்தியும் மனதை கவரும் கட்டழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனும் அந்த பகுதிகளில் ஆடிப்பாடி நடப்பதை சரவணன் கற்பனை செய்து பார்த்தான். ஒரு நாள் ராத்திரி கந்தர்வன் வரவில்லை. அந்த ஒரு நாளைக்கு பிறகு அவன் ஒருபொழுதும் வரவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் மோகினி அவனை எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கினாள். கடைசியில் ஏமாற்றத்தை தாங்க முடியாத மோகினி தேவியிடம் கண்ணீர் விட்டபடி தன் சோகத்தை வெளியிட்டாள். அப்படியும் அதற்கு எந்தவிதமான பலனும் ஏற்படவில்லை. மனம் வெறுத்து போன மோகினி கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினாள்.
கடைசியில் ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பூஜை நடத்தி மோகினியை அந்த மண்டபத்துக்குள் குடியமர்த்தினார்கள். பாட்டி பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொன்னார். கந்தர்வன் எதனால திடீர்னு வராமல் போனான் பாட்டி? சரவணன் கேட்டான். அவங்களோட நேர காலமே வேற. நம்மளோட கணக்குல அதெல்லாம் அடங்காது. இன்னொரு ஜென்மத்துல வரலாம். ஒருவேளை அது மனுஷ ஜென்மமா கூட இருக்கலாம். பாட்டி பதிலளித்தாள். பாவம் அந்த மோகினி. அப்படின்னா ஒருவேளை அந்த கந்தர்வனை தேடியும் வெளியேறியிருக்கலாம். சிறு குழந்தை ஒன்று கதை கேட்ட பிறகு தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல் பேசினான் சரவணன். அன்று மாலை நேரத்தில் சரஸ்வதி பாட்டி வசந்தியை அருகில் அழைத்து கூறினார். இனிமேல் நீ நாள் தவறாம அம்மன் கோவிலுக்கு போகணும். சிவப்பு நிறமுள்ள பூக்களை தேவிக்கு படைக்கணும். அப்பத்தான் தேவியோட அருளால் மேற்கொண்டு ராமசாமியோட தொல்லை ஏற்படாது. அன்று நடந்ததை சரஸ்வதி பாட்டியும் கவனிக்கவே செய்தார். முடிஞ்சா இன்னைக்கே கூட போயிட்டு வாமா வசந்தி, பாட்டி சொன்னார். போறேன் பாட்டி, வசந்தி ஒப்புக்கொண்டாள். அந்த வீட்டின் தென்புறத்தில் பெரிய பந்தல் மாதிரி படர்ந்திருந்த செம்பருத்தி செடியிலிருந்து பூக்கள் சிலவற்றை பறித்தாள். வாழை இலையில் அவற்றை பொதித்தாள். கூடவே செத்தி பூங்கொத்துக்கள் 2ஐயும் பறித்தாள். பிறகு அம்மன் கோவிலை நோக்கி நடந்தாள். அம்மனின் சன்னதி வாசலில் அவள் பூக்களை பணிவுடன் வைத்தாள். கைகூப்பி தொழுதாள், பிரார்த்தித்தாள். பிறகு மோகினி கோவிலை நோக்கி நடந்தாள். சற்று நேரம் அதற்கு முன்னால் நின்று கண்களை மூடியவள் மீண்டும் அம்மன் சன்னதிக்கு வந்தாள். அதற்குள் அவள் வைத்துவிட்டு போன பூக்களில் 3/4 பகுதி மாயமாக மறைந்துவிட்டிருந்தன. அதற்கு பதிலாக சந்தனமும் குங்குமமும் இலையின் மையத்தில் இடம் பெற்றிருந்தன. வசந்திக்கு திருப்தியாக இருந்தது. அவள் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள். கோவிலின் சுற்றுமதிலை தாண்டி வெளியே வந்தபொழுது கோவிலுக்கு எதிரில் வளர்ந்திருந்த புளிய மரத்தின் கீழே நடுத்தர வயது மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருப்பதையும் அவர் அவளையே பார்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தாள். தோட்டத்தை வைத்து பார்த்தாள். நாகரிக வளர்ச்சியை எட்டி பிடிக்காத ஒருவராக தென்பட்டார். அவர் கட்டியிருந்த வேட்டியில் ஆங்காங்கே இரத்தக்கரை தென்பட்டன. அது மட்டுமின்றி அது கசங்கி அழுக்குடன் தெரிந்தது. இடுப்பிலிருந்து முழங்காலை தொட்டு கொண்டிருந்த துண்டு போன்ற வேட்டியும் ஒரு போர்வையும் தான் அவரது உடம்பில் இருந்த துணிகள். போர்வையும் இரத்தவனமாகவே இருந்தது. தலைமுடி சிக்கு பிடித்து ஜடை தட்டியிருந்தது. சீர் செய்யப்படாமல் அடர்ந்து வளர்ந்திருந்தது அவரது தாடியும் மீசையும். கழுத்தில் ருத்துராட்சம் இணைக்கப்பட்ட தங்க சங்கிலி ஒன்று, கூடவே ஓணான் அல்லது அது போன்ற ஏதோ ஒரு பறவையின் மண்டையோடு கோக்கப்பட்ட கருப்பு நிற சரடு. வட்ட வடிவ முகம், கண்ணப்பகுதி எலும்புகள் துருத்தி கொண்டிருந்தன. கையில் ஒரு பிரம்பு. பிரம்பின் மேற்புறம் பாம்பு படம் எடுத்தார் போன்று அகலமாக இருந்தது. வசந்தி பார்வையிலிருந்து மறைவது வரை அந்த உருவம் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. வசந்தி வீட்டுக்குள் நுழையும் பொழுது சூரியன் மறைந்து விட்டிருந்தான். ஏமா இவ்வளவு நேரம்? சரஸ்வதி பாட்டி கேட்டார். தேவி முன்னால அப்படியே நின்றுட்டேன் பாட்டி, நேரம் போனதே தெரியல என்ற வசந்தி பிரசாதமுள்ள இலையை பாட்டியிடம் கொடுத்தாள். இந்த பிரசாதமெல்லாம் ஏதுமா? நீ இங்கிருந்து கொண்டு போனியா? இல்ல பாட்டி, அம்மனது தான். சரஸ்வதி பாட்டியால் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டார். சரவணன் வந்தபொழுதும் பிரசாதத்தை அவனிடம் நீட்டினாள். பிரசாதத்தை கை நீட்டி எடுத்தவன் முதலில் அவளது நெற்றியில் தீட்டிவிட்டு பிறகு தன் நெற்றியில் இட்டுக்கொண்டான். கோவிலுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த மனிதன் ராமசாமியின் வீட்டை நோக்கி நடந்தார். என்னங்க ஜம்பலிங்கம், சௌக்கியம் தானே? ராமசாமி வரவேற்றார். அவளை பார்த்துட்டேன், ஜம்பலிங்கம் புன்முறுவலுடன் பதிலளித்தார். அத்தியாயம் 6. ஆமா, யாரை பார்த்ததா சொன்னீங்க? ராமசாமி கேட்டார். ஜம்பலிங்கம் நெற்றியை சுரித்தபடி சொன்னார். அம்மன் கோவில்ல இப்பவும் பூசாரியா இருக்கிற பெண்ணை. அவள் சாதாரணமானவ இல்ல. அப்படின்னா? ராமசாமிக்கு விஷயம் என்னதென்று விளங்கவில்லை. எனக்கு தெரிந்த வரையில் அவ ஒரு சராசரியான பெண்ணே இல்லை. அவளோட கண்கள் நிச்சயமா மனுஷங்களோடது இல்லை. ஜம்பலிங்கம் வசந்தியை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருப்பது போல் பேசினார். என்னையா உளறீர்? அவ மனுஷ பொண்ணே இல்லையா? வேற என்னன்னு சொல்ல வரீங்க? அவள் மனுஷ வடிவம் எடுத்திருக்கிற ஒரு மோகினி. ராமசாமி அதை கேட்டு யோசனையில் ஆழ்ந்தார். இருப்பினும் அவரால் ஜம்பலிங்கத்தின் பேச்சை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அப்போ அங்க நடந்த நாடகத்துக்கு பின்னணியில் இருந்தவ அவதானா? ராமசாமி கேட்டார். ஆமாம், அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா அவரை அழிக்கணும். ஆனா அதுக்கு முன்னால இன்னொரு வேலையும் செய்யணும். ஜம்பலிங்கம் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக சொன்னார். நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் அதை உடனடியா செய்யுங்க. அப்புறம் ஜம்பலிங்கம்,
நீங்க மரத்துக்கு பின்னால குளக்கரையை ஒட்டி இருக்கிற வீட்டில் தங்கிக்கலாம். யாருமே அந்த பக்கம் வரமாட்டாங்க. அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, ராமசாமி சொன்னார். ஜம்புலிங்கத்துக்கு அந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது. காரணம் என்னவென்றால், அங்குள்ள குளக்கரையில் நின்று பார்த்தால் அம்மன் கோவில் பகுதி தெளிவாக தெரியும். அது மட்டுமின்றி அங்குள்ள ஒற்றையடி பாதையில் வரிசையாக 4 எட்டு எடுத்து வைத்தால் சீக்கிரமாக கோவிலை அடைந்து விடலாம். அதில் இன்னொரு சௌகரியமும் உண்டு. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியிலிருந்து மது, மாமிசம் போன்றவற்றை பயன்படுத்தினால் ராமசாமிக்கு கூட அது ஒரு தொந்தரவாக இருக்காது. அன்று இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சரவணன் தன்னுடைய அறையில் தலையணையை சாய்த்து வைத்தபடி படுத்திருந்த பொழுது வசந்தி அறைக்குள் வந்தாள். அவள் வந்தவுடன் அறைக்குள் குப்பென்று பாலைப்பூவின் மனம் நிறைந்தது. எவ்வளோ விஷயங்கள் நடந்துவிட்டன. இருந்தாலும் வசந்தியை பற்றி தான் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை என்பது அவன் மனதை அலைக்கழிக்கவே செய்தது. அவள் யார் என்பதோ, எந்த இடத்தை சேர்ந்தவள் என்பதோ, எங்கிருந்து வருகிறாள் என்பதோ சுத்தமாக தெரியவில்லை. ராமசாமியும் அவரது ஆட்களும் பணம் கேட்க வந்து திரும்பி போனதே ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. அதில் வசந்திக்கு ஏதாவது பங்கு இருக்கும் என்பதையே அவனால் நம்ப முடியவில்லை. எந்த கோணத்தில் எல்லாமோ அதை குறித்து யோசித்து பார்த்தான். எதுவும் விளங்கவில்லை. என்ன இவ்வளவு தீவிரமான யோசனை? கட்டிலில் அமர்ந்தவள் தன் நெற்றியின் முன்புறமாக விழுந்த தலைமுடியிழைகளை கையால் பின்புறமாக ஒதுக்கி தள்ளியவாறு கேட்டாள் வசந்தி. ஓ, ஒண்ணுமில்ல என்று தனது சிந்தனைகளை அவளிடமிருந்து மறைக்க முயன்றான். எனக்கு தெரியும், நீங்க என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? வீணா தேவையில்லாத எல்லாம் யோசிச்சு தலையை புண்படுத்திக்க வேண்டாம். நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சு தீர்க்க வேண்டியிருக்கு. அவள் அவனது நெற்றியில் விழுந்து கிடந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டபடி பேசினாள். அவனது நெற்றியில் படிந்த அவளது கைவிரல்கள் தாமரை பூவிதழ்கள் போல் மென்மையாக இருப்பதாக சரவணனுக்கு தோன்றியது. எனவே அவன் அவளது முன்கை பகுதியை வருடிவிட்டான். அவளது கையின் மென்மை அவனை மெய்மறக்க செய்தது. அவள் சற்று குனிந்தாள். அவளது கண்ணக்கதுப்பு, அவளது தாடை, உதடுகள், மூக்கு, நெற்றி பகுதி என்று மேல் நோக்கி ஊர்ந்து கொண்டே இருந்தது. மார்புடன் மார்பு பொருந்தியது. அவனது உடம்பிலிருந்த மொத்த மயிர்கால்களும் சட்டென்று விழுத்து குத்திட்டு நின்றன. தனது உடம்பை பூக்கு விளக்கிற்கிடையே நழுவி கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது. இதுவரையில் தான் நினைத்து கூட பார்த்திராத, தனக்கு ஒருபொழுதும் சாத்தியமே இல்லை என்று நினைத்திருந்த உணர்ச்சிகள் இன்பத்தின் மேலாடை அணிந்து அவனை தேடி வந்திருப்பதாக தெரிந்தது. வெண்ணெய் போன்ற அவளது உடல் பகுதிகளில் அவன் மூழ்கி எழுந்தான். அவளது இளஞ்சூடான மூச்சு காற்று மோகம் ஏற்படுத்தும் மல்லிகையின் கவர்ச்சிகரமான வாசத்துடன் கூடியதாக இருந்தது. தனது கழுத்தில் பதிந்து கொண்டிருக்கும் அவளது மூச்சு காற்றின் தாளலயம் அவனை புலகாகிதப்படுத்தியது. அவளது உடம்பில் சன்னமாக துரித்த வியர்வையின் மனம் அவனை நட்சத்திரங்களுக்கு ஊடாக அழைத்து செல்வது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தியது. அவளுக்கு மூச்சிறைப்பதாக தோன்றியது. சட்டென்று இன்பத்தின் உச்சிக்கு விரைந்தவன் ஒரு கணத்தில் கண் விழித்தான். சரவணனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நாம ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி பழகினவங்க. அவனது வலதுபுறம் படுத்திருந்தவள் அவனது மார்பை விரல்களால் அலைந்தபடி வசந்தி கூறினாள். நிஜமாவா? எங்கே, எப்படி? அவன் சும்மா கேட்டு வைத்தான். ஏதோ ஓரிடத்தில் என்றோ ஒரு நாள் அவனது மார்பில் முகம் புதைத்தபடி அவள் மந்தரித்தாள். அப்பொழுது அந்த மரத்தின் மேற்கு புறம் வளர்ந்திருந்த புளிய மரத்தில் நள்ளிரவு பறவை ஒன்று குரல் எழுப்பியது. வசந்தி படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள். என்ன வசந்தி? சரவணன் விசாரித்தான். பறவை குரல் எழுப்பியது கேட்கலையா? அது ஒரு அபாய சூசனை, வசந்தி பதிலளித்தாள். சரவணனும் படுக்கையிலிருந்து விருட்டென்று எழுந்தான். அணைத்து வைத்திருந்த விளக்கின் திரியை தொட்டாள். உடனே விளக்கு எரிந்தது. விரைவில் அறைக்குள் வெளிச்சம் பரவியது. அப்பொழுது அம்மன் கோவிலுக்கு வெளியே நின்றபடி தன்னையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜம்புலிங்கத்தின் உருவம் அவளது மனதில் தெளிவடைந்தது. ஜம்புலிங்கத்தின் உருவமும் அவரது உடையும் பாவனைகளும் ஏற்கனவே அவளிடம் ஏராளமான சந்தேகங்களை கிளப்பிவிட்டிருந்தன. ஆனால் அவருக்குள் அடங்கியிருந்த மந்திர சக்தியின் கடுமையை உள்ளபடியே அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த விளக்கை கையில் எடுத்துக்குங்க, நாம வராந்தாவுக்கு போய் பார்ப்போம். நீங்க எனக்கு பின்னால நின்னுக்கிட்டா போதும் என்ற வசந்தி கலந்து கிடந்த தனது தலைமுடியை 2 கைகளாலும் ஒன்றிணைத்து உச்சந்தலையில் முடிந்து கொண்டாள். அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் வெளி வராந்தாவுக்கு செல்லும் கதவை திறந்தாள். அப்பொழுது யாரோ ஒருவர் வீட்டின் முன்புற முற்றத்தில் துளசி மாடத்திற்கு அருகே நிற்பதாக தெளிவற்று தோன்றியது. யாரது? சரவணன் கேட்டான்.
நான் தான் மகாதேவன். யாரு? மகாதேவனா? என்ன இந்த நேரத்தை திடும்னு சரவணன் கேட்டான். அவனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவன் மகாதேவன். அவன் நீண்ட நாட்களாக ஊரிலேயே இல்லை. அவனை பார்த்து மாத கணக்காகிவிட்டிருந்தது. இவன் எதற்காக இந்த நேரத்தில் வந்திருப்பான்? சரவணன் யோசனையில் ஆழ்ந்தான். பட்டணத்திலிருந்து நேரா வரேன். கொஞ்ச நாளா நான் மதுரையில் தங்கியிருக்கேன். அங்க செங்கல் கம்பெனியில வேலை செய்கிறேன். சரி, நீ இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கிறது எதற்காக? சரவணனுக்கு விஷயம் புரியவில்லை. நேரம் நள்ளிரவை தாண்டிவிட்டு இருக்கிறது. மகாதேவனுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அவன் நேராக அங்களவா போயிருக்க வேண்டும். மாறாக இந்த நேரத்தில் எதற்காக இங்கு வந்திருக்கிறான்? என்ன யோசித்தும் சரவணனுக்கு எந்த விடையும் கிடைக்கவில்லை. நேரா என் வீட்டுக்கு தான் போனேன். வீட்டில் யாருமே இல்லை. சரி, இங்க நீ தனியா தானே இருக்க. உங்க வீட்டு சவுக்கில படுத்துக்கலாம்னு வந்தேன். சில சமயம் ராத்திரி நேரத்தில் மகாதேவன் இங்குள்ள சவுக்கியில் வந்து படுப்பதுண்டு. ஒருவேளை அந்த வழக்கப்படி வந்திருக்கிறான் என்று சரவணன் சமாதானம் செய்து கொண்டான். சரி, போய் படுத்துக்க, சரவணன் கூறினான். மகாதேவன் சவுகைக்குள் சென்ற பிறகு சரவணன் வசந்தியுடன் தனது படுக்கை அறைக்கு திரும்பினான். படுக்கையில் படுத்தவுடனேயே சரவணன் உறக்கத்தில் ஆழ்ந்தான். வசந்தி அவனை கட்டி அணைத்தபடி படுத்தாள். சரியாக அதே நேரம் அந்த வீட்டின் தெரு வாசற்படியில் ஜம்புலிங்கம் வெளிப்பட்டார். அவர் கை தட்டியதும் சவுகையிலிருந்து மகாதேவன் இறங்கி வந்தான். நான் என்ன செய்யணும்? மகாதேவன் ஜம்புலிங்கத்திடம் ரகசிய குரலில் கேட்டான். பொறு சாரங்கா, ஜம்புலிங்கம் கூறினார். உன்னை மகாதேவன் என்று தான் சரவணன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். உண்மையில் மகாதேவன் இறந்து விட்டதோ அவனது உடம்பில் நீ புகுந்து கொண்டிருப்பதோ அவனுக்கு தெரியாது. அதனால் உன்னோட வேலை சுலபமாயிடும். அவனை கொல்றதுதான் உன்னோட வேலை. நீ மரம் ஏறதுல கெட்டிக்காரனாச்சே. அதோ அந்த மரத்தை பிடிச்சி மேலே ஏறினா சுலபமா சரவணோட வீட்டுக்குள்ளே இறங்கிடலாம். மிச்சமெல்லாம் உன்னோட கெட்டிக்காரத்தனத்தை பொறுத்தது. சரிங்க. மகாதேவன் மதுரையிலிருந்து ஊருக்கு வந்தது என்னவோ உண்மைதான். தன்னுடைய வீட்டின் வராந்தாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மகாதேவனை ஜம்புலிங்கமும் ராமசாமியின் ஆட்களுமாக சேர்ந்து கழுத்தில் நெரித்து கொண்டனர். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்த ஜம்புலிங்கம் பனை மரத்திலிருந்து தவறி விழுந்து இறந்து போன சாரங்கபாணியின் ஆவியை மகாதேவனின் உடம்பில் ஏவி விட்டிருந்தார். ஜம்புலிங்கம் தெரு வாசற்படியிலிருந்து கவனித்தார். மகாதேவன் அதற்குள் வீட்டின் உச்சி பகுதியை அடைந்து விட்டிருந்தான். பிறகு அங்கிருந்து உட்புறமாக குதித்தான். அவன் வந்து சேர்ந்த இடம் அந்த வீட்டின் நடுக்கூடம். அது திறந்தவெளி முற்றமும் கூட. காலடி சத்தம் கேட்காதபடி மெதுவாக நடந்து சரவணன் படுத்திருக்கும் அறை எதுவென்று தேடி கண்டுபிடித்தான் சாரங்கன் என்கிற மகாதேவன். அந்த அறை வாசலின் முன்னால் போய் நின்றான். கதவை மெதுவாக உட்புறம் தள்ளி பார்த்தான். நல்ல வேளையாக கதவு தாழிடப்பட்டிருக்கவில்லை. கதவு உட்புறமாக விரிந்து உள்வாங்கியது. சட்டென்று கதவின் தாழ்பாலில் எதுவோ ஒன்று அசையும் சத்தம் கேட்டது. மகாதேவன் திடுமென்று பின்னோக்கி நகர்ந்தான். அந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக இருளில் ஆழ்ந்திருந்தது. அறையில் இருந்த விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மகாதேவனுக்கு அந்த அறையில் கட்டிலும் அதில் படுத்திருப்பவர்களும் தெளிவாக தெரிந்தனர். அத்தியாயம் 7. உட்புறம் கட்டிலில் கட்டியணைத்தபடி படுத்து கிடக்கும் சரவணனையும் வசந்தியையும் மீண்டும் ஒரு பார்வை பார்த்தான் மகாதேவன். பிறகு மெதுவாக அறைக்குள் காலெடுத்து வைத்தான். கட்டிலில் மிக நெருங்கி அவர்கள் இருவரையும் தொட்டுவிடும் தூரத்தில் நின்றான். சரவணனின் மார்பில் தனது வலது கையை போட்டு அணைத்தபடி கிடந்தாள் வசந்தி. அவளிடமிருந்து அவனை அகற்றினால் மட்டுமே சரவணனை தூக்க முடியும். சற்று குனிந்த மகாதேவன் அவளது கையை சரவணனிடமிருந்து அகற்ற முயன்று சற்று உயர்த்தவும் செய்தான். அசையவில்லையே, இது என்ன கருங்கல்லா என்று சாரங்கபாணியின் ஆவி தனக்குத்தானே கேட்டுக்கொண்டது. மீண்டும் முயன்றான், முடியவில்லை. கடைசியில் சாரங்கபாணியின் ஆவி ஒட்டுமொத்தமாக வசந்தியின் உடலையே அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றது. ஆனால் வசந்தி சற்றும் அசைந்து கொடுக்காத ஒரு கருங்கல் சிலை போல் கிடந்தாள். கடைசியில் ஒரு வாராக தனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி கருங்கல் போலிருந்த அவளை பிரித்து எடுத்து படுக்கையின் கீழே போட்டான். பிறகு சரவணனை மெதுவாக உயர்த்த தொடங்கினான். ஜம்புலிங்கம் நடப்பதை அறிந்து கொள்வதற்காக வீட்டுக்கு வெளியே காத்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். எனவே வெளியே கொண்டு போய் ஜம்புலிங்கத்தின் தீர்மானப்படி நடந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்த மகாதேவன் சரவணனை தோளில் போட்டுக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறி உட்புற வராந்தாவை அடைந்தான். மெதுவாக நடந்து வந்து நிலைவாசல் கதவின் தாழ்பாலை அகற்றினான்.
கதவை திறந்து வெளியே காலெடுத்து வைத்தான். அப்பொழுது தெரு வாசற்படியில் ஜம்புலிங்கம் நிற்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. மகாதேவன் நேராக அவரை நோக்கி நடந்தான். ஜம்புலிங்கம் சரவணனது தலையில் தனது சுட்டு விரலால் ஒரு வட்டம் வரைந்தார். கூடவே உறக்கத்திலிருந்து அவன் விழிக்காமல் இருப்பதற்காக நித்ரா மந்திரம் ஜபித்தார். அத்துடன் சரவணன் தீவிரமான உறக்கத்தில் ஆழ்ந்தான். இவனை கொண்டு போய் அம்மன் கோவிலுக்கு முன்னால் உள்ள குளத்தில் மையத்தில் விழுமாறு விசையுடன் எறிய வேண்டும். அதற்கான வல்லமை உனக்குண்டு, ஜம்புலிங்கம் கட்டளையிட்டார். இதை கேட்டதும் மகாதேவன் ஒரு இயந்திர மனிதனைப் போல் முன்னோக்கி நடந்தான். ஜம்புலிங்கம் நிதானமாக அவனை பின்தொடர்ந்தார். அம்மன் கோவிலை நெருங்கிய ஜம்புலிங்கம் ஆலமரத்தின் அடியில் ஒதுங்கி நின்றார். மகாதேவன் தன்னிடமிருந்த சரவணனை உயர்த்தி குளத்தில் எரிய முயன்றான். ஆனால் முடியவில்லை. என்ன ஆச்சரியம்! சரவணனது உடம்பு அவனது தோளிலிருந்து விடுபடுவதாக தெரியவில்லை. மகாதேவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனை மட்டும் பிரித்தெடுக்க முடியவில்லை. என்ன சாரங்கா, முடியலையா? ஜம்புலிங்கம் கேட்டார். இந்த உடம்பு என் தோளிலிருந்து எழும்ப மாட்டேங்குது, மகாதேவன் கூறினான். ஓஹோ, அதுதான் விஷயமா என்று சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த ஜம்புலிங்கம் சொன்னார். பரவாயில்லை, அவனை சுமந்தபடியே நீ குளத்துக்குள் இறங்கு. அவன் தானாகவே மூச்சு திணறி இறந்து விடுவான். ஒரு தடவை ஜம்புலிங்கத்தை பார்த்த மகாதேவன் உடனே குளத்தில் இறங்கினான். அவன் விரைவிலேயே குளத்தின் மையப்பகுதியை அடைந்தான். மகாதேவன் சரவணனின் உடலுடன் அமிழத் தொடங்கினான். ஜம்புலிங்கம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் நம்ப முடியாத ஒரு காட்சியை கண்டார். குளத்தின் மைய பகுதியிலிருந்து சரவணனை சுமந்தபடி தெளிவற்ற உருவம் ஒரு நிழல் போல் மேற்புறமாக உயர்ந்து வந்தது மட்டுமின்றி அந்த உருவம் தன்னை நோக்கி நடந்து வருவதாகவும் அவருக்கு தோன்றியது. ஊன்றி பார்த்தபொழுது அது ஒரு பெண் உருவமாகவும் தென்பட்டது. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஜம்புலிங்கம் அங்கிருந்து மெதுவாக பின்வாங்க தொடங்கினார். மரங்களின் நிழலை பயன்படுத்தி கொண்டு தனது நடையின் வேகத்தை விரைவுபடுத்தினார். ஒருவேளை குளத்துக்குள் இருந்து மோகினி ஏதாவது உயர்ந்து வரலாம் என்று கூட அவர் நினைத்தார். சற்று தொலைவு சென்ற பிறகு அவர் திரும்பி வந்தார். குளத்தின் மேற்புற நீர்ப்பரப்பு எந்தவித சலனமும் இன்றி அசைவற்று இருந்தது. மகாதேவனும் அந்த பகுதியில் தட்டுப்படவில்லை. ஜம்புலிங்கம் மேலும் சற்று நேரம் அங்கேயே நின்று கவனித்தார். இரவின் 3வது யாமம் முடிவடைந்து விட்டது என்பதை இரவு பறவைகளின் குரல் உணர்த்தியது. ஜம்புலிங்கம் அங்கிருந்து புறப்பட்டார். தனது இருப்பிடத்தை அடைந்த பிறகும் அவரது மனதில் நிம்மதி ஏற்படவில்லை. நடந்திருப்பது நிச்சயமாக ஏதோ விபரீதம்தான் என்பது அவருக்கு விளங்கியது. காலையில் கண் விழித்தவுடன் அவர் நேராக அம்மன் கோவிலை நோக்கி நடந்தார். யாரோ ஒருவர் எதிர்பாராத விதமாக கோவில் மைதானத்தில் தென்பட்டார். உடனே ஜம்புலிங்கம் அங்கிருந்த பருமனான ஒரு புளிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கவனித்தார். அங்கிருந்து பார்த்தபொழுது கோவிலின் முன்புறம் தெளிவாக தெரிந்தது. கிழக்கு திசையில் வெளிச்சக்கீற்றுக்கள் அப்பொழுதுதான் மேற்புறமாக உயரத் தொடங்கியிருந்தன. அவர் பார்த்து கொண்டே இருந்தபொழுது வசந்தி தனது பூஜையை முடித்துக்கொண்டு திரும்பி போனாள். சரவணன் என்ன ஆனான்? அவர் மனம் யோசனையில் ஆழ்ந்தது. வசந்தி வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது சரவணன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். என்ன, இன்னுமா தூக்கம் கலையில? அவள் அவனை தொடாமலேயே கேட்டாள். அவன் கண்களை திறந்தான். பொழுது விடிஞ்சிருச்சு, அவள் அவனுக்கு தெரியப்படுத்தினாள். சரவணன் கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்தான். நான் ஒரு கனவு கண்டேன். சரவணன் பேசத் தொடங்கினான். என்ன கனவோ? வழக்கமா எல்லோரும் காணுற கனவு தானே? அவள் கேட்டாள். அதெல்லாம் இல்லை, இது ஒரு மாதிரியான கனவு. அப்படின்னா சொல்லுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேனே, அவள் வற்புறுத்தினாள். நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் என்னை தோல்ல தூக்கி போட்டுட்டு போனார். அப்புறம்? வசந்தி மிகவும் இயல்பான குரலில் கேட்டாள். அப்புறம் என்ன, அம்மன் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற குளத்துல என்னை மூழ்கடிச்சு கொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம்? இல்ல, என்னை கொல்ல முடியல. சரியா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாத்திட்டா. எந்த பொண்ணு? அவளை என்னால தெளிவா பார்க்க முடியல. அதுக்குள்ள நான் கண் முழிச்சிட்டேன். இருக்கட்டும், கனவு தானே. இனிமேல் ராத்திரியில் அம்மனை தியானம் பண்ணிட்டு படுங்க, வசந்தி கூறினாள். சரவணன் குளிக்க கிளம்பினான். வசந்தி சமையல் அறையை நோக்கி நடந்தாள். அவள் காலையில் சிற்றுண்டி கொடுப்பதற்காக தேடிய பொழுது மகாதேவனை காணவில்லை. மாலை நேரமான பொழுது விக்னேஸ்வரன் ராமசாமியின் வீட்டுக்கு வந்தார். என்ன ராமசாமி, நீங்க ஜம்புலிங்கத்தை கொண்டு வந்த பிறகும் எதுவும் பிரயோஜனமா நடந்ததாக தெரியலையே? விக்னேஸ்வரன் கேட்டார். நேற்று ராத்திரி என்னமோ செய்ய போறதா சொல்லி கிளம்பினார். ஆனா இதுவரையில் அவர் திரும்பி வரல. ராமசாமி பதிலளித்தார்.
அவரை முதல்ல வரவழைங்க. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ சரவணனுக்கு பலமான ஏதோ ஒரு சக்தி துணையா கிடைச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்போ அவன் கையில் ஏராளமான பணம் இருக்கே. அது நீங்க கொடுத்த பணமாச்சே. நான் 1000 ரூபாய் தானே கொடுத்தேன். ஆனா இப்போ அவன்கிட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்கிறதா ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இனிமேல் பணத்துக்காக அவன் உங்ககிட்ட வரமாட்டான். ஒருவேளை நடந்ததையெல்லாம் யாராவது அவன்கிட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது? அவன் பட்டணத்துக்கு கிளம்பி போறத நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. ஒன்று பண்ணுங்களேன், நீங்க மறுபடியும் பணம் கேட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு வாங்களே. விக்னேஸ்வரன் யோசனை கூறினார். அதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சா இப்பவும் என் உடம்பு நடுங்குது. ராமசாமியின் உடம்பு அப்பொழுதும் உண்மையில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது கிருஷ்ண குருப்பு தெருவாசல் தாண்டி உள்ளே வந்தார். நடுவயதை தாண்டிய கிருஷ்ணன் குருப்பு ஒரு நாட்டு வைத்தியர். ஊரில் உள்ளவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் அவரால் முடிந்த அளவுக்கு பலனளிக்கும் சிகிச்சைகளையே செய்கிறார். என்னங்க குருப்பே, ஏதாவது செய்தி உண்டா? ராமசாமி கேட்டார். எல்லாம் நல்ல செய்திதான். குருப்பு அவருக்கு அருகே வந்து பணிவுடன் நின்றார். உங்க தோல்பையில் என்ன வேறுங்களா? வைத்தியத்துக்காக பறிச்சுட்டு வரீங்களா? விக்னேஸ்வரன் விசாரித்தார். அதை பற்றி சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். வேர்களை பற்றி விளக்கிறதுக்கா? இல்ல, வேறு பறிக்க போன பொழுது நான் பார்த்த வேறு விஷயத்தை பற்றி. பேசிய குருப்பின் முகத்தில் சந்தேகத்துக்கு அடையாளமான சுழிவுகள் உயர்ந்தன. சொல்லுங்க, என்ன நடந்தது? கடந்த இரவில் ஜம்புலிங்கத்துக்கு ஏற்பட்ட மாதிரியான ஏதாவது ஒரு அனுபவம் அவருக்கும் ஏற்பட்டிருக்குமோ என்று ராமசாமி சந்தேகப்பட்டார். நான் அம்மன் கோவில் வெளிமதிலை தாண்டி உள்ளே நுழைஞ்சேன். தரையை தொடாத ஆலமரத்தோட விழுதுப்பட்டியை எடுக்கிறது தான் என் நோக்கம். தேடிட்டே போனவன் மோகினி கோவிலே நெருங்கினேன். திடமென்று ஒரு சத்தம் கேட்டதால திரும்பி பார்த்தேன். கிருஷ்ண குருப்பு தான் பார்த்த பழைய காட்சியை இப்பொழுது முன்னால் காண்பது போலவே கண்களை வெறித்து பார்க்க தொடங்கினார். சரி, அங்க என்ன பார்த்தீங்க? ராமசாமி கேட்டார். மோகினி கோவிலுக்குள்ள ஒரு பாம்பு, சுத்த தங்க நிறம். ஆனா விஷயம் அது இல்லை. அப்புறம்? மோகினி சிலை அதுக்குள்ள இல்ல. நான் ஊன்றி பார்த்தேன். யாரும் பெயர்த்து எடுத்துட்டு போனதாகவும் தெரியல. அப்புறம் அதுவாகவே கால் முளைச்சி நடந்து போச்சா என்ன? விக்னேஸ்வரன் கேலி தோணியில் கேட்டார். ஆமாம், அப்படித்தான் தோணுது. குருப்பு பதிலளித்தார். அது உங்க மனசோட பிரமையா இருக்கும். ராமசாமி குறுக்கிட்டார். இல்ல, சிலையை நிச்சயமா யாரும் பெயர்த்தெடுக்கல, அது உறுதி. அப்படியானா நாம் அதை பார்த்தே தீரணும், ராமசாமி கூறினார். இப்போ உடனடியா போகாதீங்க. நாம கோவிலுக்குள்ள நுழைஞ்சா அதை யாராவது பார்த்தா வீண் சந்தேகங்கள் வரும், குருப்பு எச்சரித்தார். சரி, அப்ப எப்பதான் போய் பார்க்கறது? விக்னேஸ்வரன் கேட்டார். ராத்திரியில போகலாம். வேணும்னா ஜம்புலங்கத்தையும் துணைக்கு கூட்டிட்டு போவோம். மாடனும் மோகினியும் விளையாடுற இடமாச்சே. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம், ராமசாமி கூறினார். அப்படியே செய்வோம். குருப்பு, நீங்களும் கூட வரணும். அதுக்கு என்ன, வந்துட்டா போகுது. அன்று வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டிருந்தது. சரவணன் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். வசந்தி அவளது நெற்றியை வருடிவிட்டாள். கட்டிலிருந்து எழுந்தவள் உடைகளை சரி செய்து கொண்டாள். பிறகு அந்த அறையிலிருந்து வெளியேறி நேராக குளத்தை நோக்கி நடந்தாள். குளித்து வந்ததும் நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அணிந்து கொண்டாள். ராக்கோழி கூவியது. அம்மன் கோவிலுக்கு முன்னால் விக்னேஸ்வரனும் ராமசாமியும் ஜம்புலிங்கமும் இருட்டில் நடந்து வந்து சேர்ந்தனர். அப்பொழுது அங்கிருந்த குளத்து நீர் விசையுடன் அசைந்து இரைச்சலை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 8. அது என்ன சத்தம் என்று தெரிந்து கொள்வதற்காக மூவரும் ஏக காலத்தில் திரும்பி பார்த்தனர். அப்பொழுது அங்கு தென்பட்ட காட்சி எப்படிப்பட்டவரையும் வியப்படை செய்யக்கூடியதாக இருந்தது. குளத்தின் மையத்தில் தண்ணீர் ஓர் ஆள் உயரத்துக்கு உயர்ந்து நின்றிருந்தது. என்ன இது என்ற ராமசாமி ஜம்புலிங்கத்தை பார்த்தார். அப்பொழுது அவருக்கும் அது என்னவென்று விளங்கவில்லை. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே குளத்தின் மையத்திலிருந்து மனித உருவம் ஒன்று இருளால் செய்யப்பட்டது போல் நடந்து வந்தது. குளத்தை தாண்டிய அந்த உருவம் நேராக அவர்கள் இருந்த பகுதியை நோக்கி வந்தது. நில், அப்படியே. ஜம்புலிங்கம் தனது மந்திர பிரம்பை முன்புறமாக நீட்டியபடி கூறினார். அந்த உருவம் நின்றது. யார் நீ? ஜம்புலிங்கம் கேட்டார். என்ன, உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் சாரங்கன். அந்த உருவம் பேசியது. என்ன, சாரங்கபாணியா? ஆமாம். நான் உன்னிடம் சொன்ன வேலையை முடித்தாயா இல்லையா? அது எனக்கு எதுவுமே விளங்கவில்லை.
என்னை யாரோ சுமந்து கொண்டு போனதாக சன்னமான ஒரு ஞாபகம். பிறகு நடந்தது எதுவும் நினைவில்லை. அதன் பிறகு இப்பொழுது தான் கண் விழித்தேன். ஜம்புலிங்கத்துக்கு விஷயம் விளங்கியது. சாரங்கபாணியை குளத்துக்கு கொண்டு சென்று மூழ்கடித்தவள் அவளைதான். என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ வெளியேறி வந்துட்ட. அதனால உன்னோட சக்தி குறையலங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ நீ சரவணனோட வீட்டுக்கு போனா அவன் மட்டும்தான் தனியாக இருப்பான். அவனை உன் விருப்பப்படி கடிச்சு குதறி ரத்தம் குடிக்கலாம். ஆமாம், உனக்கு இப்ப நல்ல பசி இருக்கணுமே? ஜம்புலிங்கம் கேட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சாரங்கபாணியின் மகிழ்ச்சி அதிகரித்தது. அவன் ஆவியான பிறகு இதுவரை மனித ரத்தத்தை குடித்ததில்லை. ஆவியான உடனேயே அவனை பத்திரமாக எட்டி மரத்தில் அறந்துவிட்டதுதான் காரணம். அதற்கு பிறகு மகாதேவனின் உடம்பு எதிர்பாராமல் தான் அவனுக்கு கிடைத்தது. அது கூட ஜம்புலிங்கத்தின் கருணையால். அதன் பிறகு சாரங்கன் அதிகமாக எதையும் யோசிக்கவில்லை. உடனேயே சரவணனின் வீட்டை நோக்கி நடந்தான். அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் ஜம்புலிங்கமும் அவரது ஆட்களும் கோவிலின் வெளிப்புற மதிலை கடந்து உட்புறம் நுழைந்தனர். ஆலமரத்தை நோக்கி நடந்தனர். அதையொட்டிய மோகினி கோவிலை நெருங்கினர். அது இருளால் வடிவமைக்கப்பட்டது போல் அசைவற்று தென்பட்டது. விளக்கேற்றுங்கள், ராமசாமி கூறினார். விக்னேஸ்வரன் தனது மடியிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து கொண்டு வந்திருந்த எண்ணெய் விளக்கை பற்ற வைத்தார். சோம்பலுடன் எரிய தொடங்கிய தீபம் சுதாரித்து நிமிர்ந்த பொழுது கோவிலின் சுற்றுப்புறத்தில் வெளிச்சம் பரவியது. விளக்கை கோவிலுக்கு உட்புறமாக காட்டுங்க, ஜம்புலிங்கம் கூறினார். விக்னேஸ்வரன் விளக்கை மோகினி கோவிலின் வாசல் பக்கமாக நீட்டினார். சட்டென்று எதுவோ ஒன்று அசைவதை அவர்கள் கவனித்தனர். ஊன்றி கவனித்த மூவரும் திடுக்கிட்டனர். அவர்கள் தங்களையும் அறியாமல் உடனேயே பின்னுக்கு நகர்ந்தனர். அவர்களுக்கு தென்பட்டது எப்படிப்பட்டவரையும் நடுங்க செய்யும் ஒரு காட்சியாக இருந்தது. பிரமாண்டமான ஒரு தங்க நிற நாகம், அதுவும் கோவிலுக்கு உள்ளே இருக்கும் மோகினி சிலை மீது நூலை சுற்றியது போல் முருகி கிடந்தது. அதன் தலைப்பகுதியும் படமும் வாசலில் இருப்பவர்களை கொத்த முற்படுவது போல் முன்னோக்கி நின்றிருந்தது. சிலை எங்கேயே இருக்கு. அப்படின்னா நமக்கு தேவையான சிலை இது கிடையாது. தவறு நம்மளோடு தான். ஜம்புலிங்கம் மந்திரித்தது போல் பேசினார். அங்கிருந்து புறப்பட்டவர்கள் அருகிலுள்ள மண்டபத்தில் அமர்ந்தனர். அதற்குள் சாரங்கபாணி சரவணனின் வீட்டை அடைந்துவிட்டிருந்தான். தெருவாசலை தாண்டி உட்புற முற்றத்தை நெருங்கினான். தன் தொண்டையை கணித்து சரி செய்தபடி சரவணனை அழைத்தான். சரவணா, சரவணா. நல்ல தூக்கத்தில் இருந்த சரவணன் கண் விழித்தான். தூக்க கலக்கத்துடன் கேட்டான், யாரது? நான் தான், மகாதேவன் வந்திருக்கேன். அந்த குரலை கேட்டவுடன் கட்டிலில் வசந்தி இருக்கிறாளா இல்லையா என்பதை கூட கவனிக்காமல் கையில் விளக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் படுக்கை அறையிலிருந்து வெளியேறினான். அதற்குள் சரவணா, சீக்கிரமா வா என்ற மகாதேவனின் குரல் கேட்டது. வெளிப்புற வராந்தாவுக்கு செல்லும் கதவை திறந்த பொழுது முற்றுப்பகுதியில் நிழல் மாதிரி யாரோ ஒருவர் நிற்பது தெளிவற்று தெரிந்தது. யார்? மகாதேவனா? ஆமாம். சொல்லாம கொள்ளாம திடீர்னு எங்க போன? சரவணன் கேட்டான். எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ இப்படி வா, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல வேண்டியிருக்கு. நண்பன் அழைக்கிறானே என்று சரவணன் முற்றத்துக்கு வந்தான். சாரங்கபாணி அவனை நெருங்கினான். சரவணனின் தோளில் சாரங்கபாணி கை வைத்தான். பிறகு அவனது கழுத்தை நோக்கி தனது முகத்தை தாழ்த்தினான். என்ன என்ன இது? சாரங்கபாணியின் பிடி இறுக்கியதும் சரவணன் பதற்றத்துடன் கேட்டான். அப்பொழுது சாரங்கனின் வாயிலிருந்து கூர்மையான 2 பற்கள் வெளிப்புறமாக நீண்டன. அவை சரவணனது கழுத்தை தொட்டும் தொடாத மாதிரி மிகவும் நெருங்கின. சரவணனுக்கு தன்னை பிடித்திருக்கும் நண்பனிடம் ஏதோ விபரீதம் இருப்பதாக தோன்றியது. எனவே அவனிடமிருந்து திமிரி விடுபட முயன்றான் சரவணன். ஆனால் முடியவில்லை. கூர்மையான பற்கள் சரவணனது கழுத்து பகுதியில் பதிந்தன. மறு வினாடி சாரங்கா என்ற ஒரு குரல் அவனுக்கு பின்புறத்திலிருந்து ஒலித்தது. அந்த குரலை கேட்டதும் சாரங்கனது பிடி தளர்ந்தது. யாரது? ஓஹோ, நீதானா? உன்னைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். வந்துட்டியா என்றபடி சாரங்கன் அந்த உருவத்தை நோக்கி திரும்பினான். சரவணனும் திரும்பினான். திரும்பியவன் ஆச்சரியமடைந்தான். வசந்தி, வசந்தி, இவன் என் சிநேகிதன் மகாதேவன் கிடையாது, வேற யாரோ, சரவணன் உரத்த குரலில் கூறினான். தெரியும் என்ற வசந்தி தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் சாரங்கனை கவனித்தாள். சட்டென்று அவளது கைகள் நீண்டன. அவை சாரங்கனை பாய்ந்து பிடித்தன. இடது கையை அவனது தோளில் பதித்தவள் வலது கையால் அவனது தலையை பிடித்தாள். இளநீரை காம்பிலிருந்து திருகும் லாவகத்துடன் அந்த தலையை ஒரு திருகு திருகினாள். அங்கு ஒரே ஒரு முனகல் சத்தம் மட்டும் கேட்டது. பின்பு வசந்தி அந்த உடலை உயர்த்தி அந்தரத்தில் வீசி எறிந்தாள். காற்றை கிழித்து கொண்டு விசையுடன் பாய்ந்த அந்த உடல் தென்புறத்திலிருந்த எட்டி மரத்தின் கீழே நட்டு வைத்திருந்த சூலத்தின் மீது விழுந்து உடம்பில் துளை வாங்கிக் கொண்டு கீழ்ப்புறமாக இறங்கியது.
ஏதோ ஒரு காலத்தில் பிசாசு சக்தி ஒன்றை ஆவாகம் செய்து அந்த சூலத்தை தரையில் பதித்து வைத்திருந்தார்கள். வசந்தி, என்ன காரியம் செஞ்சிட்ட? சரவணன் பதைப்பதைப்புடன் கேட்டான். ஒண்ணுமில்ல, வந்தவன் மகாதேவன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கவலையை விடுங்க, வசந்தி கூறினாள். அவள் சொன்ன வார்த்தைகளின் பொருள் சரவணனுக்கு விளங்கவில்லை. சரி, வாங்க போகலாம், பொழுது விடிய போகுது, இனிமேல் வேற யாரும் வரமாட்டாங்க. அவள் சரவணனை அழைத்தாள். அவன் அவளை பின்தொடர்ந்தான். படுக்கை அறைக்குள் நுழைந்தவன் கதவை மூடி தாழிட்டான். கட்டிலில் சரவணனின் உடல் மீது தனது கையை போட்டு படுத்திருந்த வசந்தி மச்சி பகுதியை வெறித்து பார்த்தாள். என்ன அப்படி ஒரு யோசனை? கோட்டையை பிடிக்க போற? அவள் பக்கமாக திரும்பிய சரவணன் அவளை தன் பக்கமாக இழுத்து நெருக்கியபடி கேட்டான். இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவள் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் பதிலளித்தாள். நீ என்ன சொல்ற? சரவணன் கேட்டான். எல்லாம் எப்படியோவெல்லாம் நடந்துருச்சு. கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லு வசந்தி, எனக்கு எதுவுமே விளங்கலை. அவங்க இந்த அளவிலேயே பின்வாங்குவாங்கன்னு எனக்கு தோணலை. யாரு? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா? ராமசாமியும் விக்னேஸ்வரனும் அந்த ஜம்புலிங்கமும் தான். ஜம்புலிங்கமா? யார் அது? உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவர் ஒரு மந்திரவாதி. அவருக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவர் யாரா இருந்தா என்ன, நமக்கு எதுக்கு இந்த மந்திரமும் மாயமும்? சரவணன் அப்பாவியாக கேட்டான். நியாயம்தான், ஆனா நாம சிறதையெல்லாம் தவிர்க்க முடியாது. தாக்குவதுக்கு இல்லைனாலும் தற்காத்துக்குவாவது அதெல்லாம் தேவைப்படுது. நீங்க படுத்துக்குங்க, எனக்கு என்னமோ தூக்கமே வரமாட்டேங்குது. அவள் அவனது மார்பில் கன்னத்தை பதித்தபடி பேசினாள். கலைந்து கிடந்த அவளது தலைமுடி அவனது மார்பு பகுதியை தாண்டி வயிற்றை கடந்து காலின் பக்கமாக நீண்டு படிந்து கிடந்தது. அப்பொழுது அவளது மூச்சு காற்றுக்கு ஏதோ ஒரு காட்டுப்பூவின் அலாதியான வாசம் புலப்பட்டது. அவளது வலது கை அவனது மார்பு மற்றும் வயிற்று பகுதிகளில் சன்னமாக ஊர்ந்து தத்தி தவழ்ந்து கொண்டிருந்தது. சரவணனை பொறுத்தவரை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த அனுபவங்கள் காணல் நீர் போல் வெகு தொலைவில் தென்பட்டவை. ஆனால் நம்ப முடியாத வகையில் இப்பொழுது இதோ எல்லாமே நிதர்சனமாக வெண்ணெய் போன்ற அவளது மென்மையான உடல் அவனது உடலை அழுத்தி கொண்டிருந்தது. தூங்கிட்டீங்களா? அவள் கேட்டாள். தெளிவற்ற குரலில் அவனிடமிருந்து பதில் உயர்ந்தது. வசந்தி அவனது உச்சந்தலையில் 3 விரல்களால் வருடினாள். அத்துடன் முற்றப்பகுதியில் நடந்த சம்பவங்கள் அவனது நினைவு மண்டலத்திலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டன. அப்படியொரு சம்பவம் நடந்ததாகவே அவனுக்கு இனி ஒருபொழுதும் நினைவு ஏற்படாது. இரவின் 3வது யாமம் முடிவடைவதற்கு முன்பாகவே வசந்தி கட்டிலில் இருந்து எழுந்தாள். வீட்டுக்கு வெளியே வந்தவள் தென்புறம் வளர்ந்திருந்த எட்டி மரத்தை நோக்கி நடந்தாள். மகாதேவனின் உடல் சூலத்தால் ஊடுருவப்பட்டு அப்பொழுதும் அங்கேயே கிடந்தது. வசந்தியின் உருவம் மெதுவாக பெரிதாக தொடங்கியது. விரைவிலேயே அவள் ஆகாயத்தை தொட்டு விடுவது போல் உயர்ந்து நிறைந்தாள். அவளது கை விரல்கள் அங்கிருந்த சூலத்தின் மீது பதிந்தன. கண்மூடி திறப்பதற்குள் சூலம் மேற்புறமாக உயர்ந்தது. மகாதேவனின் உடலுடன் உயர்ந்த சூலத்தை அவள் தென் திசையில் இருந்த குளத்தை நோக்கி விசையுடன் எறிந்தாள். கடல் மாதிரி பறந்து விரிந்திருந்த அந்த நீர்ப்பரப்பில் அவை சென்று விழுந்தன. விரைவிலேயே தனது பழைய வடிவத்திற்கு திரும்பிய வசந்தி வீட்டுக்குள் செல்ல முற்பட்ட பொழுது யாரோ ஒருவர் அந்த வீட்டை நோக்கி வருவதை கவனித்தாள். அத்தியாயம் 9. வசந்தி சந்தேகத்துடன் ஊன்றி பார்த்தாள். அந்த கூர் இருட்டில் அவளது கண்களுக்கு சக்தி அதிகரித்தது. ஜம்புலிங்கம் தான் அது. அவள் உடனேயே அடையாளம் கண்டு கொண்டாள். மோகினி கோவிலில் சிலையாக தன்னை பார்த்தவுடன் அப்படியானால் மடத்தில் இருப்பது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வருகிறார் என்பது அவளுக்கு விளங்கியது. சட்டென்று அங்கிருந்து பின்புறமாக கிளம்பிய வசந்தி உடனேயே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அவள் வீட்டுக்குள் நுழைந்து திரித்து அழுத்தி வைத்திருந்த விளக்கை கையில் எடுத்துக்கொண்ட பொழுது எப்படியோ சரஸ்வதி அம்மாள் திரும்பென்று கண் விழித்தார். என்ன வசந்தி, இந்த ராத்திரி நேரத்தில் எங்க போற? சரஸ்வதி அம்மாள் கேட்டார். யாரோ தெருவாசற்படி தாண்டி வர சத்தம் கேட்டது. வசந்தி பதிலளித்தாள். வேண்டாம், நீ இப்ப வெளியில போக வேண்டாம். நமக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா? பாட்டி எச்சரிக்கை தவறவில்லை. பரவாயில்ல பாட்டி, நான் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. மேற்கொண்டு பேசிக்கொண்டிருக்க விரும்பாதவளாக வசந்தி அரைக்கதவை திறந்து கொண்டு வராந்தாவில் கால் எடுத்து வைத்தாள். அப்பொழுது துளசி மாடத்துக்கு முன்னால் ஒரு நிழல் மாதிரி நின்று கொண்டிருக்கும் ஜம்புலிங்கத்தை கவனித்தாள். யார் அது? அவள் இயல்பான குரலில் கேட்டாள். நான் தான், ஒண்ணுமில்ல. சரவணன் இருக்காரான்னு பார்த்துட்டு போகலாம்னு ஜம்புலிங்கம் பதிலளித்தார். கூப்பிட்டுமா அவரை? இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன். மேற்கொண்டு பேச விரும்பாதவரை போல் ஜம்புலிங்கம் அங்கிருந்து கிளம்பினார்.
அவர் வசந்தியை அங்கு பார்த்த விஷயத்தை ராமசாமியிடமும் விக்னேஸ்வரனிடமும் தெரிவித்தார். அப்படியானா நாம் சந்தேகப்பட்டது தப்பு, ராமசாமி கூறினார். ஆமாம், இது வேற ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதையும் ஒரு கை பார்க்கலாம். ஜம்புலிங்கம் விட்டு தராதவராக பேசினார். அப்படியானால் அன்றைக்கு புலிக்காட்டு மடத்தில் நடந்ததெல்லாம் எதில் சேர்த்தி? ஏதாவது மாந்திரிக வித்தியாக இருக்குமோ? ராமசாமி கேட்டார். எதற்கும் நாம ஒரு ஹோமம் நடத்திவிடலாம். விஷயம் என்னவென்று அதில் தெரிந்துவிடப் போகிறது. ஜம்புலிங்கம் உறுதியான குரலில் பேசினார். சரி, ஹோமத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்? ஏன் இந்த வெள்ளிக்கிழமையே வச்சுக்கிட்டா என்ன? ராமசாமி அவசரப்பட்டார். வெள்ளிக்கிழமையா? நல்ல நாள் தான். அவள் யாராயிருந்தாலும் ஹோமத்தில் தெரிஞ்சிடும். அந்த ஹோமத்திலேயே அவளை தீர்த்து கட்டவும் செய்யலாம். ஜம்புலிங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டிருந்தார். ஒருவேளை சரவணன் கும்பிடும் ஏதாவது மோகினியாக இருப்பாளோ? ராமசாமி சந்தேகம் கிளப்பினார். மோகினியா இருந்தா நம்ம வேலை ரொம்பவும் சுலபமாயிடும். எட்டி மரத்துல அரைஞ்சிடலாம். எதுக்கும் ஹோமம் நடக்கட்டும். இன்னும் 5 நாள் இருக்கா? ராமசாமி மந்திரிப்பது போல் கேட்டார். வரவிருக்கும் வெள்ளிக்கிழமையை எதிர்பார்த்து காத்திருந்தார். மறுநாள் காலையிலேயே விக்னேஸ்வரனுடன் முந்தைய நாள் தீர்மானத்தை குறித்து விவாதம் செய்யவும் மறக்கவில்லை ராமசாமி. அப்பொழுது ராமசாமியின் வேலைக்காரர்களில் ஒருவர் அவசரமாக ஓடி வந்தார். ஐயா, நம்ம வயல்ல யாரோ உழவு நடுறாங்க. சரவணன் வேலையாகத்தான் இருக்கும்னு தோணுது, வேலைக்காரர் கூறினார். என்ன சொன்ன? யாரை கேட்டுட்டு பண்றான் அவன்? வயல் என்னோடதாச்சே. ராமசாமி துள்ளி எழுந்து வெளிப்புறமாக பாய்ந்தார். டே கிருஷ்ணா, நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வயலுக்கு வந்து சேரு. இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். ராமசாமி ஆவேசம் வந்தவரை போல் பேசினார். ஒரு காலத்தில் சரவணனது குடும்பமான புலிக்காட்டு மடத்துக்கு சொந்தமானதாக இருந்தது அந்த பகுதியின் பெரும்பாலான வயல்களும் தென்னந்தோப்புகளும். அவையெல்லாம் இப்பொழுது ராமசாமி மற்றும் விக்னேஸ்வரனுக்கு சொந்தமாகி விட்டிருந்தன. அவர்கள் தான் இப்பொழுது அங்கு விவசாயம் செய்து காசு பார்க்கிறார்கள். போலியான பத்திரங்களை தயாரித்து அவர்கள் அதையெல்லாம் சொந்தமாக்கியிருந்தனர். வேலைக்காரர்கள் என்ற பெயரில் குறிப்பிட்ட பகுதிகளில் அவர்களது முரட்டுத்தனமான அடியாட்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அங்கிருந்து கிளம்பிய கிருஷ்ணன் 6-7 பேரை அழைத்துக்கொண்டு வயலுக்கு வந்து சேர்ந்தான். அவர்களில் சிலர் எதற்கும் தயாராக உள்ள முரடர்கள். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? கிருஷ்ணனின் கூட்டாளியான நாகப்பன் கேட்டான். அங்க உழவு நடக்குது இல்லையா? அந்த உழவு மாடுகளையும் கலப்பியையும் கொண்டாந்துருங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த சரவணன் பயல் இருந்தா போட்டு புதைச்சிடுங்க. மிச்சத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ராமசாமி சொன்னார். இந்த செய்தி வந்திருந்த கூட்டத்துக்கு சந்தோஷத்தை அளித்தது. உடனேயே கோடாரி, அரிவாள், கம்பு, பட்டாக்கத்தி சகிதமாக வயலை நோக்கி பாய்ந்தனர். உழவு நடக்கும் வயல் பகுதியை நெருங்கிய பொழுது சரவணன் வரப்பில் நின்று கொண்டிருந்தான். புலிக்காட்டு மடத்தின் பழைய வேலைக்காரனான மகாலிங்கத்தின் மகன் நாராயணன் வயலை உழுது கொண்டிருந்தான். முதல்ல அந்த நாராயணன் பயலை விரட்டுங்கடா, கிருஷ்ணன் அலறினான். நாகப்பனும் அவனது ஆட்களும் வயலில் இறங்கினர். அவர்கள் பாய்ந்து வருவதை கவனித்த நாராயணன் உழவை நிறுத்திவிட்டு வரப்புக்கு வந்தான். அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனுக்கு பின்னால் போய் பதுங்கிக் கொண்டான். சரியாக அதே நேரம் உழவு நடப்பதை பார்வையிட வந்தவளைப் போல் வசந்தியும் அங்கு வந்து சேர்ந்தாள். அவங்கெல்லாம் வயலில் இருக்கிற களைகளை சுத்தப்படுத்த வந்திருக்காங்களா என்ன என்று கேட்டாள். இல்லை, அவங்களெல்லாம் உழவு மாட்டை பிடிச்சிட்டு நாராயணனை கொல்ல வந்தவங்க. சரவணனது குரலில் பயம் தெரிந்தது. இவ்வளவுதான் விஷயமா? அந்த காளை மாடுகளுக்கு இன்னும் விஷயம் விளங்கல போலிருக்கு. பாவம், வாயில்லாத ஜீவன்கள் என்று வசந்தி சட்டென்று குனிந்து அங்கிருந்து ஒரு சிறு கல் எடுத்து வயலுக்குள் எறிந்தாள். உடனே மாடுகள் இரண்டும் ஏற்காலின் நுகத்தடியுடன் தங்களை பிடிக்க வரும் நாகப்பனின் கூட்டத்தை நோக்கி பாய்ந்தன. நாகப்பனோ சுருக்கு கயிற்றை வீசி அவற்றை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். எதிர்பாராத ஒரு கணத்தில் வலதுபுறம் இருந்த காளை நாகப்பனை தனது கொம்புகளால் தூக்கி மனிதர்கள் எறிவது மாதிரி வீசி எறிந்தது. சோண்டு கொண்டே அந்தரத்தில் விரென்று உயர்ந்த நாகப்பன் வயலின் சேற்றுக்குள் விழுந்தான். அதற்குள் அவனது கூட்டாளிகள் மாடுகளை சுற்றி வளைக்கும் நோக்கத்துடன் அவற்றை நெருங்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் ஆயுதங்கள் இருந்தன. கோடாரியை ஓங்கிக் கொண்டு வந்தவனை ஒரு மாடு வயிற்றில் குத்தி மட்டமல்லாக்க தள்ளியது. அந்த மாடு தலையை மேற்புறமாக உயர்த்திய பொழுது அவனது வயிற்றுக்குள் அதன் கொம்புகள் ஊடுருவி இருந்தன. தலையை ஒரு சுழற்றிய மாடு அவனையே வீசி எறிந்தது. அதே சமயம் கையில் அரிவாள் வைத்திருந்தவன் அந்த மாட்டின் காலை வெட்டுவதற்காக அரிவாளை ஓங்கினான். ஆனால் அவன் கையை ஓங்குவதற்குள்ளாகவே யாரோ பின்னால் இருந்து அவனது கால்களை பிடித்து இழுத்தது போல் வயலில் குப்புற விழுந்தான். கண்மூடி திறப்பதற்குள் நாகப்பனின் ஆட்கள் வயலில் சோற்றுக்குள் கிடந்து தள்ளாடி கொண்டிருந்தனர். நாராயணா, இப்ப அவங்க வயல்ல பரம்படிக்கிறாங்க தானே? வசந்தி கேட்டாள்.
நீ போய் இப்ப தாராளமா உழவு நடத்தலாமே. அவன் தயங்கி நின்றான். பயப்பட தேவையில்லை, அவங்க தான் சேத்துல உருண்டுட்டு இருக்காங்க. வசந்தி மிகவும் சாதாரணமான குரலில் கூறினாள். இருந்தாலும் பயம் விலகாத நாராயணன் தயங்கியபடியே நடந்து காளை மாடுகளில் நெருங்கினான். அதற்குள் மாடுகள் மிகவும் சாதுவானவையாக மாறிவிட்டிருந்தன. நாராயணன் ஏற்காலை சரி செய்துவிட்டு மறுபடியும் வயலை விழத் தொடங்கினான். இவ்வளவெல்லாம் நடந்த போதிலும் நாகப்பனும் அவனது ஆட்களும் ஆற்று தண்ணீரில் நீச்சல் அடிப்பது போலவே வயலில் நீந்தி விளையாடி கொண்டிருந்தனர். உழவு மாடுகள் அவர்களை நெருங்கி வந்தபொழுது அவர்கள் எழுந்தும் விழுந்தும் ஒருவாறாக ஓடி வரப்பை அடைந்தனர். அவர்கள் இருவரது வயிற்றிலிருந்து அப்பொழுதும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே தங்களது கைகளால் வயிற்றை பிடித்தவாறே நொண்டிக் கொண்டு நடந்தனர். சேற்றில் மூழ்கி குளித்த அதே வேடத்துடன் அவர்கள் எல்லோரும் நேராக ராமசாமியிடம் சென்றனர். என்ன இதெல்லாம்? ராமசாமிக்கு எதுவுமே விளங்கவில்லை. நடந்ததை விசாரித்தனர். அவர்கள் சொன்னதை ராமசாமியால் நம்ப முடியவில்லை. அவர்கள் சொன்னது உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து வெளியேறிய அவர் அம்மன் கோவிலின் பின்புறம் வழியாக நடந்து வயலை எட்டி பார்த்தார். வரப்பின் மீது சரவணன் நின்று கொண்டிருந்தான். வசந்தி திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அவரது முகத்தில் சந்தேக சுழிவுகள் உயர்ந்தன. நடப்பது எல்லாம் அவருக்கு ஒரு கனவு மாதிரி தோன்றியது. எதற்கும் தயாரான தன்னுடைய அடியாட்களுக்கு நேர்ந்த தோல்வியை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு பின்னணியில் ஏதோ ரகசியம் அடங்கியிருப்பதாக அவருக்கு தோன்றியது. நிச்சயமாக மகத்தான ஒரு சக்தி இந்த விஷயத்தில் செயல்படுகிறது என்று திடமாக நம்பினார். அங்கிருந்து நேராக ஜம்புலிங்கத்தின் வீட்டை நோக்கி நடந்தார். அவரால் மட்டுமே இதற்கு ஒரு பரிகாரம் காண முடியும் என்று ராமசாமி திடமாக நம்பினார். ஜம்புலிங்கம் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்த பொழுது அவர் சாராய கிளாஸை காலி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் வறுத்த இறைச்சி துண்டுகள் தட்டில் நிறைந்திருந்தன. ராமசாமி பதற்றத்துடன் தான் கேட்டதையும் கண்டதையும் விவரித்தார். பயப்படாதீர்கள் ராமசாமி, வெள்ளிக்கிழமை வரை காத்திருங்கள். இந்த இரண்டையும் ஒரு வழி செய்துவிடலாம். ஜம்புலிங்கம் உறுதியான குரலில் பேசினார். கிளம்புங்க, மேற்கொண்டு நாராயணனை பார்த்துப்பார். வசந்தி திரும்பி நின்று சரவணனை அழைத்தாள். திரும்பவும் யாராவது வந்துட்டா? சரவணன் எதிர்கேள்வி கேட்டான். யாரும் வரமாட்டாங்க, அவங்க எல்லோரும் தான் போயாச்சே. அந்த பதிலில் திருப்தி இல்லாதவனாகத்தான் சரவணன் அவளுடன் நடக்க தொடங்கினான். வீட்டை அடைந்த பிறகு சரவணன் கேட்டான், இதெல்லாம் முன்னால எப்படி முடிஞ்சது வசந்தி? ஆமாம், அந்த மாடுகளை எங்கிருந்து வாங்கினீங்க? வசந்தி கேட்டாள். சந்தையில் இருந்துதான். அப்ப அந்த மாடுகள் ரெண்டும் சண்டை போடுற மாடுகளா இருக்கும். அப்படி ஒரு பயிற்சி அதுங்க பெற்றிருக்கும், அதனால தான். என்னாச்சு சரவணா? உள்ளிருந்து வந்த சரஸ்வதி அம்மாள் கேட்டாள். உழவு நடக்குது, வசந்தி பதிலளித்தாள். யாரும் தடுக்கலையா? எதுக்கு தடுக்கணும்? வயல் இந்த வீட்டை சேர்ந்தது தானே. எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கும் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, பாட்டி எச்சரிக்கை செய்தார். அப்பொழுது தெரு வாசற்படியின் மறுபுறத்தில் 2 பிரம்மாண்டமான காளை மாடுகளை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் ராமசாமியின் கையாலான கிருஷ்ணன். அத்தியாயம் 10. எப்படிப்பட்டவர்கள் பார்த்தாலும் மிரண்டுவிடக்கூடிய அளவில் இருந்தன அந்த மாடுகள். கயிறுகளுக்கு பதிலாக கனமான இரும்பு சங்கிலியால் அவை பிணைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மூக்கணாங் கயிறு கூட மிகவும் கனமானதாகவே இருந்தன. கழுத்துக்களில் கனமான பெரிய மணிகள் கட்டப்பட்டிருந்தன. வளைந்து கூர்மையான கொம்புகளால் அந்த மாடுகள் கட்டாந்தரையின் உறுதியான மண்ணை குத்தி கிளறின. அவற்றின் தொண்டையிலிருந்து புறப்பட்ட சத்தமே தட்டுப்படும் எதையும் அவை நொறுக்கி தள்ளிவிடும் என்பதை கூறின. இவங்க இங்க எதுக்காக அந்த மாடுகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு கேளுங்க, வசந்தி சரவணனை தூண்டிவிட்டாள். ஆனால் அப்படி கேட்க சரவணனுக்கு பயமாக இருந்தது. எனவே வசந்தியை கேட்டாள். என்ன கிருஷ்ணா, வயல்ல உழவு நடத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல, உங்களையெல்லாம் குத்தி பிளக்கிறதுக்காக. இருங்க, அதையும் காட்டிடுறேன். கிருஷ்ணன் மாடுகளின் கயிற்றை அவிழ்த்துவிட முயன்றான். ஐயோ, அது சிங்கங்களாச்சே, மாடுகளா தெரியலையே, வசந்தி உரத்த குரலில் அலறினாள். கிருஷ்ணன் திடுக்கிட்டு தன்னையே மீறி தான் பிடித்திருந்த மாடுகளை திரும்பி பார்த்தான். அவனது கண்களுக்கு அவை பசியுடன் கழுத்து குதிர முற்படும் 2 சிங்கங்களாகவே தோன்றின. திடுக்கடலில் இருந்து விடுபடாமல் அவன் அலறியபடி அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். அந்த மாடுகளை விடாமல் அவனை பின்தொடர்ந்தன. மூச்சரிக்க ஓடிய கிருஷ்ணன் கண்மூடி திறப்பதற்குள் ராமசாமி வீட்டு தெருவாசற்படியை கடந்தான். மாடுகளால் அந்த வழியாக உள்ளே செல்ல முடியவில்லை. ஆனால் தெருவாசற்படியின் மேற்புறமாக பாய்ந்த அவை முற்றப்பகுதிக்கு வந்து கிருஷ்ணன் மீது பாய முற்பட்டன. இதையெல்லாம் குழப்பத்துடன் கவனித்த ராமசாமி உடனடியாக ஆள் அனுப்பி ஜம்புலிங்கத்தை வரவழைத்தார். ஜம்புலிங்கம் அங்கு வந்து சேர்ந்தபொழுது தென்பட்ட காட்சி பிரமாண்டமான காளை ஒன்று கிருஷ்ணனை கொம்புகளால் தூக்கி வீசியறிய முயன்றதுதான். ஜம்புலிங்கம் உண்மையில் பயந்தே போனார். என்னங்க ஜம்புலிங்கம் இதெல்லாம்? ராமசாமி மிரண்டு போனவராக கேட்டார். அவர் மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார்.
மேற்கொண்டு தாமதிப்பதில் அர்த்தமில்லை. உடனடியாக எதையாவது செய்தே தீர வேண்டும். ஜம்புலிங்கம் முணுமுணுத்துக் கொண்டார். பிறகு காளை மாடுகளுக்கு நேராக வந்து நின்றார். அவனை கீழே விடு. சொன்னபடி செய். அவரது குரல் கட்டளை போல் ஒலித்தது. ஆனால் அப்பொழுது நிகழ்ந்தது எதிர்பாராத மற்றொரு சம்பவம். காளை மாடு தனது கழுத்தை ஒரு தடவை சுழற்றி கொம்பில் தாங்கியிருந்த கிருஷ்ணனை வீசி எறிந்தது. அவன் தரையில் விழுந்து துடித்தான். ராமசாமியும் ஜம்புலிங்கமும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பரபரப்பாக செயல்பட்டு கிருஷ்ணனை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு விளங்கலைங்க ஜம்புலிங்கம். நிச்சயமா இதுக்கும் சரவணனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவனை எனக்கு நல்லா தெரியும். இதோட சூத்திரதாரி யாருங்கிறது விளங்க மாட்டேங்குதே. ராமசாமி புலம்பினார். அதெல்லாம் கிடக்கட்டும். அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவளோட ஊர் எது? எங்கேருந்து வந்திருக்கிறா? இதை பற்றியெல்லாம் ஏதாவது தகவல் தெரிஞ்சா நூல் பிடிச்சிடலாம். ஜம்புலிங்கம் ஆதங்கப்பட்டார். ராமசாமி மௌனமாக தனது வெற்றிலை பெட்டிக்குள் கையை விட்டார். பெரிய வெற்றிலை ஒன்றை வெளியே எடுத்து அதன் அடிநுனியை கிள்ளி தனது நெற்றிப்புட்டில் ஒட்ட வைத்தார். இலையில் நடுநரம்பை லாவகமாக உருவி உலர்ந்து போன சுண்ணாம்பை விரலால் நிமிண்டி எடுத்து நிதானமாக தேய்த்தார். ஒரு துண்டு பாக்கை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு வெற்றிலையையும் போட்டுக்கொண்டார். ஒரு கிள்ளு புகையிலையும் அதுகிக் கொண்ட பிறகு பேசினார். அதுவரையில் அந்த விஷயத்தை பற்றி தான் அவர் யோசித்திருக்க வேண்டும். அந்த கிழவியை பிடிச்சிட்டு வந்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு போகுது. நல்ல யோசனை தான். ஹோமத்தை கூட அதற்கு பிறகு வச்சுக்கலாம். அதுக்குள்ள நமக்கும் ஓரளவு விஷயம் விளங்கும். ஜம்புலிங்கம் அந்த யோசனையை அங்கீகரித்தார். ஆனா அதுல ஒரு சிக்கல். அந்த கிழவியை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது? விஷயம் வேற யாருக்கும் தெரியவும் கூடாது. சரவணனோ அந்த பொண்ணோ வீட்டில் இருக்கும்பொழுது அதை செய்யக்கூடாது. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். வழி இருக்கு. அந்த கிழவி அம்மன் கோவிலுக்கு அடிக்கடி வருவாங்களா? ஜம்புலிங்கம் கேட்டார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடியற் காலையில் அந்த கிழவி கோவிலுக்கு வரத நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். அப்ப இந்த வெள்ளிக்கிழமையே அதற்கு முயற்சி பண்ணிடலாம். நாம கூப்பிட்ட உடனே அவங்க வந்துடுவாங்களா என்ன? ஆமாம், அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டா போகுது. பார்க்கலாம் என்ற ராமசாமி வெற்றிலை எச்சிலை விசையுடன் துப்பினார். ஒரு வேலை செய்யலாம். இங்கிருந்து நாம ஒரு ஆளை அனுப்புவோம். மன்னிப்பு கேட்கிற மாதிரி கோவிலுக்கே போகட்டும். அப்புறம் 2 பேருமா சிரிச்சு பேசிட்டு திரும்பி வரட்டும். குளத்தங்கரை வழியா நடந்து வரும்பொழுது பனைமரத்தடியில நிக்கிற நம்ம ஆளுங்க பாய்ஞ்சி கிழவியை பிடிச்சிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? ஜம்புலிங்கம் கேட்டார். நல்ல திட்டம்தான். அப்படியே செஞ்சிடலாம். அன்னைக்கே ஹோமத்தையும் நடத்திடலாம். நம்ம விசாரணையெல்லாம் முடிஞ்சதும் கிழவிய குளத்துல மூழ்கி கொள்ள வேண்டியதுதான். ராமசாமி திட்டத்தை விரிவுபடுத்தினார். அப்ப எந்த ரகசியமும் வெளியே போகாது. இதுக்கான பொறுப்பை யார்கிட்டையாவது ஒப்படைக்கணும். இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சரவணன் வராந்தாவில் வந்து அமர்ந்தான். அன்றைய பகல் நேரத்தில் நடந்த சம்பவங்கள் அவன் மனதில் மேலெழும்பி வந்தன. என்ன கனவு காண்றீங்களா என்றபடி வசந்தி அவனுக்கு அருகே வந்து அமர்ந்தாள். இதுவரையிலும் நடந்த காரியங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, சுவாரஸ்யமான விஷயம்தான். வசந்தி அவனது தோளில் கை போட்டபடி பேசினாள். அவளது கை மென்மையான பூவிதழ்கள் போல் பளபளத்தன. அவள் அருகில் வந்து உட்கார்ந்த பொழுது முல்லைப்பூக்கள் மொட்ட விழுந்தன. இன்னதென்று விளங்க முடியாத ஏதோ ஒரு சுகந்தம் அவளது உடலிலிருந்து எழும்பியது. நான் சொல்றது எல்லாமே உனக்கு விளையாட்டு தான் வசந்தி. உண்மையில் அந்த ராமசாமியும் அவங்க ஆளுங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு இன்னும் உனக்கு விளங்கலன்னு தோணுது. அவரோட ஒவ்வொரு வேலைக்காரனும் உண்மையில ஒவ்வொரு அடியாளுங்க. எந்த விதமான பஞ்சமா பாதகத்தையும் செய்ய தயங்காதவங்க. சரவணன் எச்சரித்தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எல்லாம் அப்பாவி வேலைக்காரங்கன்னு தான் தோணுது. நாம தான் நேரடியா பார்த்தோமே. அவங்க முதலாளி திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க ஒவ்வொருத்தரும் எதையெல்லாமோ செஞ்சு காட்டுறாங்க. உண்மையில் அவங்களுக்கு நம்ம மேல எந்த வகையான கோபமும் கிடையாது. நாமளும் ஏதாவது கொடுத்தோம்னா நாம சொல்றதையும் அவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். வசந்தி பதிலளித்தாள். கிழக்குப்புற மலையுச்சியில் நிலா மேலெழும்பி வருவது அவர்களுக்கு தெரிந்ததே. மரங்களின் இடைவெளிகள் வழியாக நட்சத்திரங்கள் கண் சிமிட்டின. குளிர்ந்த காற்று வீசிய பொழுது முற்றப்பகுதியில் தென்பட்ட நிழல்கள் அசைந்தன. இந்த ஊர்ல இருக்கிற 3/4 பங்கு சொத்தும் ஒரு காலத்துல உங்களது தானே? வசந்தி இயல்பாக கேட்டாள். பாட்டி அப்படித்தான் சொல்றாங்க. அதெல்லாம் திரும்பவும் உங்க கைக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணி பாதுகாக்க என்னால முடியுமா? சரவணன் புன்னகைத்தபடி எதிர்கேள்வி கேட்டான். அதெல்லாம் தன்னால வந்துடும். எல்லா சொத்தும் திரும்ப உங்க கைக்கு கிடைக்கும் பொழுது
நீங்களும் உங்க மாமா மாதிரி ஒரு கெட்டிக்காரரா மாறிடுவீங்க. காரியஸ்தர்கள் வந்து சேருவாங்க. எல்லா வேலையும் அதது பாட்டுக்கு முறையா நடக்கும். அப்படி உங்க சொத்துக்கள் எல்லாம் திரும்ப கிடைச்சி நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா என்ன மறந்துடுவீங்களா? அவள் கேட்டாள். வசந்தி, உண்மையை சொன்னா நீதான் எனக்கு எல்லாமே. அவன் அவளை தன் பக்கமாக சேர்த்து இழுத்தான். யாருக்கு தெரியும், அப்ப என்னை பார்த்து, யார் நீ? உன் வீடு குடும்பம் எது? உன் சொந்த ஊர் என்ன? உங்க அப்பா அம்மா யார்? இப்படின்னு எல்லாம் ஏடா கூடமா கேள்வி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு அப்பாவி பொண்ணு. எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னு சொன்னா உங்க தாய் மாமா உட்பட மற்ற சொந்தக்காரங்க என்னை ஒப்புக்கொள்வாங்களா? என்னை இந்த வீட்டில இருந்து அடிச்சு வெளியேற்ற மாட்டாங்களா? என் மாமாவை உனக்கு தெரியுமா வசந்தி? சரவணன் வியப்படைந்தவனாக கேட்டான். பாலக்காட்டு மாவட்டத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் வசிக்கும் மாமாவை வசந்திக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? மாமா பெரிய பணக்காரரும் கூட. தங்களது சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போன பிறகு அவர் இந்த பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை. அவருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. பத்மநாபன் என்பவரை மாமா ஸ்வீகார மகனாக தத்து எடுத்திருப்பதாகவும் தகவல். ஆனால் தாய் மாமா இந்த ஊரில் இருந்த வரையில் ஓர் அப்பாவியாக இருந்தார். அவரை ஏமாற்றித்தான் மற்றவர்கள் எல்லா சொத்துக்களையும் கவர்ந்து எடுத்துக்கொண்டனர். அவரிடம் சில வேண்டாத குணங்களும் இருந்தன. அதையும் சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். ராப் பறவை குரல் கொடுத்தது. வாங்க படுத்துக்கலாம், நேரம் ரொம்ப ஆகிடுச்சு. வசந்தி எழுந்தாள். அவர்கள் படுக்கை அறைக்கு வந்தனர். வசந்தி சரவணனை கட்டி அணைத்தபடி படுத்திருந்தாள். அவளது பட்டு போன்ற உடல் அவனை ஸ்பரிசித்த பொழுது மேகங்களை உரசியபடி நடப்பது போல் அவனுக்கு தோன்றியது. சற்று நேரத்திற்குள்ளேயே சரவணன் உறக்கத்தில் ஆழ்ந்தான். அதை உறுதிப்படுத்தி கொண்ட வசந்தி மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். நேராக அம்மன் கோவிலை நோக்கி நடந்தாள். கோவிலை நெருங்கிய பொழுது கருவறைக்குள் அசாதாரணமான வெளிச்சம் ஒன்று தட்டுப்பட்டது. இப்படிப்பட்ட ஓர் ஒளியை அவள் இப்பொழுதுதான் முதல் தடவையாக பார்க்கிறாள். இதற்கு முன் எத்தனையோ தடவை துர்காஷ்டமி தினத்தன்று நீராட்டத்தை முடித்துக்கொண்டு வரும் தேவி மண்டபத்தில் அமர்ந்திருப்பதை வசந்தி பார்த்திருக்கிறாள். கந்தர்வ யாமத்தில் நடைபெறும் இந்த காட்சியை மனிதர்கள் யாரும் இதுவரையில் பார்த்ததில்லை. வசந்தி, யாரோ ஒருவர் தன்னை அந்த ஒளிவட்டத்துக்குள்ளிருந்து அழைப்பது போல் அவளுக்கு தோன்றியது. மிகுந்த பயபக்தியுடன் அவள் அந்த திசையில் மெதுவாக நடக்க தொடங்கினாள். அப்பொழுது அந்த ஒளிவட்டத்துக்குள் தெளிவற்ற ஒரு தேஜஸ் மாதிரி அவள் தேவியை பார்த்தாள். என் தேவி! அவளது உதடுகள் அவளையும் மீறி மந்திரித்தன. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். இன்னும் 2 பாகங்கள் வர இருக்கின்றன. அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்னுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.